58வது அறிவன் வட்டம் நடத்த அனுமதி கொடுத்த நம் கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். நம் தமிழ்துறை தலைவர் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நிகழ்வில் நெறியாளராக அமர்ந்திருக்கும் திருப்பா வேலு ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நம் தமிழ்துறை பேராசிரியர்கள் அனைவரையும் மற்றும் நம் தமிழ்துறை மாணவ மாணவிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். சிறார் இலக்கியம் மற்றும் பேச்சு கலைத்திறன் பாடங்களில் ஒரு பகுதியாக இந்த நிகழ்வில் பேச வரும் முதலாவதாக காணாமல் போன சிப்பாய் என்ற தலைப்பில் மாணவி ராஜேஸ்வரி வருக வருக என்று வரவேற்கிறோம். இரண்டாவதாக தலைகீழ் புஸ்வானம் என்ற தலைப்பில் மாணவி வெண்ணிலா வருக வருக என்று வரவேற்கிறோம். மூன்றாவதாக அண்டாமழை என்ற தலைப்பில் மாணவி பவித்ரா வருக வருக என்று வரவேற்கிறோம். நான்காவதாக ஒல்லி மல்லி குண்டு கிள்ளி என்ற தலைப்பில் மாணவி பவித்ரா வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐந்தாவதாக வண்ணத்து பூச்சி சொன்ன கதை என்ற தலைப்பில் மாணவன் மதிவாணன் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஆறாவதாக புலி கொம்பும் என்ற தலைப்பில் மாணவன் கார்த்திகேயன் வருக வருக என்று வரவேற்கிறோம். மீண்டும் இருகரம் கூப்பி அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய அறிவன் வட்டம் 58வது நிகழ்வு. உங்களுக்கு தெரியும் நம்ம தமிழ் துறையில சங்கர் கருத்தில் கொண்டு மட்டுமே நடத்தப்படுகிறது. அதில் மாணவர்களுடைய திறன்களை, படைப்பாற்றலை, கவிதை ஆற்றலை, பல்வேறு சிந்தனைகளை தூண்டக்கூடிய கற்பனை ஆற்றல்களை எல்லாம் வெளிக்கொண்டு வருவதுதான் இந்த அறிவன் வட்டத்தினுடைய முதன்மையான நோக்கமே. சரிங்களா? இப்ப மேடை ஏறி பேசுவது என்பது அந்த கலை, ஒரு அழகான கலை. சரிங்களா? பேச்சுக்கலை என்பது சிறந்த ஒரு கலை. அந்த கலையை நாம ஒரு அரங்கில ஒரு சான்றோர் வீற்றிருக்கக்கூடிய அவையில் எடுத்து சொல்கின்ற விதம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அதுதான் வள்ளுவர் கூட அவை அஞ்சாமை பேசியிருக்கார். ஒருவன் பல நூல்களை கற்று அறிந்தாலும் அந்த கற்ற நூலினுடைய பயனை சொல்ல தெரியவில்லை என்று சொன்னால் அந்த கற்றதற்கான பயன் வீணாகி போகிவிடும். அப்ப அந்த கற்ற செல்வத்தை, கல்வி செல்வத்தை நம் மனக்கண் திறந்து, உள்ள கதவை திறந்து, கற்பனை ஊற்றை திறந்து நம் அந்த அரங்குக்கே சொல்லக்கூடிய விதம் என்பது மிகவும் பெரிய ஆற்றல் வாய்ந்தது. அந்த வகையிலே இன்று 6 மாணவர்கள் பெயர் கொடுத்திருக்கிறார்களே, அவர்களை மிகவும் பாராட்டலாம். சரிங்களா? போட்டி என்பது உங்களுக்கு தெரியும். போட்டி அப்படிங்கிறது களத்துக்கு வெளியே நின்று பேசுவது போட்டி அல்ல. சரிங்களா? ஒரு 50 பேர் ஓட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள், அல்லது ஒரு 100 இடத்துக்கு 2 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறார்கள் என்று சொன்னால், தேர்வு விண்ணப்பம் செய்யாமலேயே அதை வெளிக்களத்திலிருந்து பேசுபவனை விட களத்தில் நின்று பேசுபவன் தான் உண்மையான ஆற்றல்வாதி, போராளி. அவன்தான் மிகப்பெரிய கற்பனை ஊற்றுக்கும் படைப்புக்கும் சிறந்தவன் என்று போற்றுகின்றோம். சரிங்களா? அந்த வகையில என்று அழகாக உங்கள் முன்னாடி இந்த 1ஆம் ஆண்டு செல்வங்கள் கல்வி செல்வத்தை, சிறார் இலக்கியத்தை அழகாக உங்க கண் முன்னாடி கதைக்களங்களாக, நாவல்களாக, பல்வேறு அமைப்புகளில்
நம் முன்னாடி அரங்கேற்ற இருக்கிறார்கள். அவர்களை முதற்கண் உங்கள் சார்பாக வரவேற்பையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்களா? அப்போ சிறார் இலக்கியம் என்பது எதற்காக தோன்றி இருக்கும், எப்ப தோன்றி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? இப்போ சிறார் இலக்கியங்கள் எதற்காக அப்படின்னு ஒரு வினா எழும்பும். சரிங்களா? இது முதன்மையாக ஏடு பெறவில்லை. வாய்மை இலக்கியங்களாக நம்ம நாட்டுப்புற இலக்கியங்கள் சொல்வது போல ஏட்டில் எழுதப்படாமல் அங்கங்கு பாடல்களாக, விடுகதைகளாக, சிறுகதைகளாக, பாட்டி கதைகளாக தோன்றியது. நம்ம குழந்தைகள்லாம் பெரும்பான்மையா அம்மாவை விட பாட்டி கிட்ட போய் தான் ஒட்டிக்கும். ஏன்னா பாட்டிமார்கள் பழைய கால கதை சொல்வதில் வல்லவர்கள். அவங்க தான் மூதாதையர்கள். கதை என்ற ஒரு கரு உருவாவதற்கு காரணமே நம்ம மூதாதையர்கள். சரிங்களா? எடுத்த உடனே அந்த குழந்தை சாப்பிடலையா, அந்த குழந்தை உறங்கலையா அப்படின்னோடனே அதற்கு தாலாட்டையும் கதை சொல்லக்கூடிய மரபையும் முன்னோர்கள் கற்று தேர்ந்து வல்லவர்கள். இது வெறும் கதை இல்ல, நம் இலக்கியங்களில் பதிவு இருக்கிறது. சங்க பாடல்களிலே அகநானூர்லே அழகா சொல்லியிருக்காங்க. ஒரு தாய் குழந்தைக்கு நிலா சோறு ஊட்டுறாங்க. 54வது பாட்டு படிச்சீங்க அப்படின்னா அகநானூர்ல அழகா தெரியும். அந்த முகிழ்ந்திருக்கக்கூடிய அந்த நிலா காட்சியை அந்த தாய் குழந்தைக்கு வானத்துல காட்டி அந்த குழந்தைக்கு சோறு உண்ணு உண்ணு என்று அந்த குழந்தைக்கு ஊட்டுறாங்களாம். இந்த குழந்தை சோறு உண்ணுட்டாக்கா பாராய் இந்த உலகத்து இந்த குழந்தையோட நீ நிலாவே விளையாடினன்னு சொன்னியா, அப்போ உனக்கு நான் பாலையே உனக்கு பாராய கடனாக தருவதாக தாய் சொல்றாங்க. அப்ப அந்த குழந்தையை சீராட்டுவதற்கும் அந்த குழந்தையினுடைய வளத்தை பேணி பாதுகாப்பதற்கும் இந்த இலக்கியங்கள் எல்லாம், சங்க இலக்கியங்கள் எல்லாம் பதிவு இருக்கு. அதே மணிமேகலையிலையும் குறிப்பு இருக்கு. நமக்கு தொன்மையான இலக்கணமாகிய தொல்காப்பியத்துல பதிவு இருக்கு. தொல்காப்பியத்துல இத வெளிப்படையா சொல்ல, சிறார் இலக்கியம் என்பது அப்படின்னு வெளிப்படையா சொல்ல, பிசி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நாட்டுப்புற பாடல்கள்ல பிசி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதுல ஒண்ணுதான் விடுகதை போடுவது. விடுகதை போடுவதுல நம்ம தமிழ் மரப விட்டா வேற ஆளே இல்லை. அப்ப விடுகதைகள் என்பது வெறும் சாதாரண விடுகதைகள் இல்ல, நம்மளுடைய மனங்களை, அறிவாற்றலை, அறிவு கண்ணை திறக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் விடுகதை. சரிங்களா? அப்போ ஒரு விடுகதையை போட்டுட்டு அந்த விடுகதையினுடைய மைய பொருளை அந்த குழந்தைங்க அந்த காலகட்டத்துல அழகா ஒரு விடுகதையை போட்டாக்கா பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் நிறைந்ததாக விளைந்திருக்கக்கூடியதுதான் இந்த சிறுவர் இலக்கியங்கள், சிறுவர் பாடல்கள், சிறுவர் கதைகள், சிறுவர் நாடகங்கள். சரிங்களா? அப்ப அந்த பாடல்களை எல்லாம் நமக்கு கேட்கும்போது அந்த குழந்தையாகவே மாறிவிடும். இந்த குழந்தை இலக்கியம் பாடுறாங்கல்ல, அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. பேர் இலக்கியங்கள் பாடுவது எளிமை. அப்ப நாம அந்த எழுத்துக்களினுடைய நுணுக்கம் ஆற்றல் இருந்தால் அந்த பேர் இலக்கியங்கள்ல எழுதிடலாம். ஆனா சிறுவர் இலக்கியங்களை எழுதுவதற்கு அந்த குழந்தைகளினுடைய நுண்ணறிவையும் குழந்தைகளினுடைய உளவியலையும் கற்றவர்களால் மட்டும், குழந்தைகளுடைய மனத்தை கற்றவர்களால் மட்டும்தான் சிறார் இலக்கியம் படைக்க முடியும். சரிங்களா? அப்போ அழவள்ளியப்பா, சரிங்களா, கவிமணி, பாரதியார், அப்புறம் வாணிதாசன், இவங்க எல்லாமே குழந்தை மனங்கள், குழந்தையாகவே மாறிடுறாங்க. நீங்க ஒரு கவிஞர் பத்தி படிச்சீங்கன்னா தெரியும். கீட்ஸ் அப்படிங்கிற கவிஞர் ஒரு விஷயத்த நாம செய்யணும் அப்படின்னா அதுவாகவே மாறிடணுமா. சரியா? அப்ப அதுவாகவே நாம் மாறிவிட்டால் அந்த செயலை செய்வது ரொம்ப எளிமை. அப்படிதான் நம்ம குழந்தையாக மாறித்தான் அந்த சிறார் இலக்கியங்களை படைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். இது சாதாரண விஷயமே இல்லை. ஒரு சமூகத்தில் ஒரு மனிதன் இன்றைய பள்ளி ஏடெடுத்து படிக்கும் குழந்தைகள் எல்லாம் நாளைய தலைவர்கள். சரிங்களா? அப்ப ஏடெடுத்து படிப்பதற்கு அந்த ஏட்டு இலக்கியம் மிக அவசியப்படுகிறது. சமூகத்தில் ஊன்றுகோலாய் இருப்பது இலக்கியங்கள் தான். அந்த மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு ஊன்றுகோலாய் இருப்பது எப்பவுமே இலக்கியங்கள். சரிங்களா? அப்ப கற்றல் அப்படிங்கிற ஒரு செய்தியை சிறார் இலக்கியத்தின் வாயிலாக படைத்திருக்கக்கூடிய பெருமக்கள்லாம் நாம போற்றக்கூடியவர்கள். சமூக நீதியை,
நாம ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டிய செய்தி அனைத்துமே வந்து இந்த சிறார் இலக்கியங்கள்ல படைத்திருக்கிறார்கள். அது பாடலா இருக்கலாம், கதையா இருக்கலாம், நாடகமா இருக்கலாம், சரிங்களா, வாய்மொழியா இருக்கலாம். இது அனைத்துமே நமக்கு ஒரு சமூகத்துல வாணிதாசன் சொல்றாரு, சிறார் இலக்கியன்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. நீங்க பாத்தீங்களான்னு எனக்கு தெரியாது. அந்த சிறுவர்களுடைய கதைகள் எல்லாம் பாடல்கள் எல்லாம் ஒருங்கா அழகா பண்ணியிருப்பாரு. அதுல சொல்றாரு, ஒரு சமூகத்தில் சிறார் இலக்கியம் எந்த சமூகத்தில் நேர்த்தியான முறையில் விளைந்திருக்கிறதோ அந்த சமூகத்தில் வாழக்கூடிய அந்த இளைஞர்கள் நாளை வந்து சமூகத்தில் பெரும் பணி ஆற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக திகழ்வார்கள் என்று சொல்றார். இத்தகைய ஆற்றல் பொருளை உண்டாக்கக்கூடியதுதான் சிறார் இலக்கியம். சிறார் இலக்கியம் தேவையா சார்னா அதுதான் அடிப்படை. நாம் 1ஆம் வகுப்பு படிக்காமல் நம்ம PhD போக முடியாது. அப்ப அந்த இளம் குழந்தைகள் தான் அந்த பசுமரத்தாணி போல கற்ற அந்த கல்வி செல்வமானது நாளைய இளைஞர்களுக்கும் சமூகத்துக்கும் பயன்படக்கூடிய வகையில தான் அந்த ஆற்றலை எல்லாம் பெரும்பான்மையாக விளைந்திருக்கிறது. அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஒரு கதை நாவல் வந்திருக்கும். என்ன நாவல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மரப்பாச்சி சொன்ன ரகசியம். இது மைய பொருள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சமூகத்துல பெற்றோர்கள் வந்து எவ்வளவு குழந்தைகளை அலட்சியமாக விட்டுட்டு பணிக்கு செல்கிறோம். அன்றாட அந்த அப்படியே ஓட்டத்துல அப்படியே டெய்லி ஓடுறோம். அந்த குழந்தைகளோட பேசுறத மறந்துட்டோம். அந்த குழந்தைக்கு இசை சொல்லி கொடுக்கறத மறந்துட்டோம். அந்த குழந்தையோட சாப்பிட்றத மறந்துட்டோம். நிலா காட்டி சோறு ஊட்டுவதை மறந்துட்டோம். இப்படியெல்லாம் நாம மறந்துட்டு அந்த குழந்தைகளை அந்த வீட்டில் ஒப்படைத்து விட்டு வேலைக்கு பணிக்கு அந்த குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டு வருது. அந்த 2 மணி நேரம் அது படுகின்ற துன்பம் இருக்குல்ல, அதால அந்த குழந்தையால சொல்லவே முடியல. அந்த நாவல் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், மரப்பாச்சி சொன்ன ரகசியத்துல. அது எவ்வளவு வேதனைப்படுகிறது. குட் டச் பேட் டச் அப்படின்னு அந்த கதையில சொல்லுவாங்க. ஒரு தாத்தா அந்த குழந்தைய அந்த 2 மணி நேரம் அதை பாதுகாக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல அது வந்து அது எதுக்காக அப்படின்னா எச்சரிக்கை, பெற்றோர்களுக்கெல்லாம் எச்சரிக்கை. அப்ப குழந்தைகளை பார்த்து கொள்ளுங்கள், சிறுவர்களை அணைத்து கொள்ளுங்கள், சரியா, அந்த குழந்தையினுடைய தன்மையை உணருங்க, குழந்தை மனங்களை படிங்க, சமூகத்துக்கு சொன்ன ஒரு அழகான நாவல். சரிங்களா? அப்ப அந்த மரப்பாச்சி சொன்ன ரகசியத்துல அத்தனை இன்பங்களை அந்த ஆசிரியர் வச்சிருக்காரு சமூகத்துக்கு. அதையெல்லாம் நாம கற்று ஒவ்வொரு பாட்டையும் கதையையும் நாடகத்தையும் படித்த அந்த சிறுவர் இலக்கியங்கள் தான் நாளைக்கு பெரும் செல்வமாக மாறப்போகிறது அப்படின்றத முதல்ல நாம உணர வேண்டும் என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ மழலையர் அறிவு வளர வளரத்தான் மொழி வளரும். மொழியியல் வல்லுனர் ஆட்டோ எஸ்பர்சன் அவரும் அதுதான் சொல்றாரு. அப்ப மொழி சிந்தனை வளருவதற்கு அந்த சிறார் அந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய இலக்கிய வளங்கள் தான் மிகவும் முக்கியம் என்று சொல்றாரு. நிறைய பாட்டுலாம் நீங்க சின்ன சின்ன இலக்கியங்கள்ல, சிறார் இலக்கியங்கள்ல, குழந்தை பாடல்கள்ல நிறைய பாடல் கேட்டிருப்பீங்க. சரிங்களா? அந்த பாடல்களை எல்லாம் மறந்துட்டு அந்த குழந்தைகள் என்ன பண்ணும், அது ஒரு தனி உலகத்துக்கே போயிடும். சரிங்களா? அப்ப இப்படிப்பட்ட இலக்கியங்கள் படைப்பதற்கு ஒரு அற்புதமான மனங்கள் வேண்டும். சரிங்களா? இத தொன்மை எப்ப பிறந்தது அப்படின்னு நமக்கு தெரியாது. தமிழ் மொழி என்று தோன்றியது என்று, தமிழெண்ணை என்று தோன்றினால் என்று அறுதிட்டு சொல்ல முடியாது. 2500, 3000, 5000 அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது போலதான் சிறார் இலக்கியம். அந்த நாம பிறந்தப்பவே இது பிறந்துச்சு. எப்பனா வாய் வழியா. அப்ப இதற்கான காலகட்டம் சொல்ல முடியாது தொன்மை. சரிங்களா? அப்போ மனிதன் பிறந்ததும் இலக்கியம் பிறந்ததும் வாய்மொழி வழியாக இந்த சிறார் இலக்கியங்கள், குழந்தை இலக்கியங்கள் எல்லாம் பிறந்திருக்கின்றன. சரிங்களா? அப்படின்றதுதான் மிக சரியான உண்மை. இன்றும் நிறைய நாவல்கள் வந்துகிட்டே இருக்கு, கதைகள் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உண்மையாவே குழந்தைக்கு எது தெரியுமா அந்த பொழுதுபோக்கு? குழந்தை அழும்போது கிளுகிளுப்பு பொம்மை கிடையாது. நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம எல்லாம் வந்து அழும்போது பொம்மை வச்சு தாளாட்டுவாங்களாம். அது கிடையாதான். எது அப்படின்னா அந்த குழந்தைக்கு நாக்கு தான் முதல் கருவி அப்படின்னு சொல்றாரு. கிளுகிளுப்பை என்பது அழும்போது அந்த குழந்தையினுடைய அழுகையை சமாளிப்பதற்கு நாம பயன்படுத்துறோம். உண்மையாவே அந்த குழந்தைக்கு எது தெரியுமா முதல் செல்வம்? நாக்கு தானா. அந்த மழலை சொல்
அதுக்குள்ளார பேசிட்டே இருக்கு பாத்தியா. அந்த தொட்டில் இருக்கிற குழந்தை கிட்ட போய் நீங்க பேசுனீங்க அப்படின்னா அத்தனை துன்பங்களும் மறந்து போகும் என்று சொல்றார். சரிங்களா? அப்ப அந்த நாக்குல இருக்கிற அந்த இசையானதுதான் அந்த குழந்தைகளுக்கு அத்தனை இன்பத்தையும் அது கற்றுக் கொடுக்கிறது என்பதை அழகா இந்த கவிதைகளை எல்லாம் நமக்கு சொல்லுது. இப்போ ஒரு தந்தையும் மகனும் பேசிக்கிறாங்களா, நல்லா கவனிங்க. ஒரு தந்தை மகன், இப்ப மகன் சொல்றான், அப்பா உன்னால செய்ய முடியாத விஷயத்த என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்றான். அப்பாவுக்கு ஒரு ஆச்சரியம், என்ன அவன் அப்பா செய்ய முடியாத மகன் செய்யறான் அப்படின்னு சொல்றானே, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து மகன் கிட்ட கேட்கிறாராம், என்னால முடியாதது உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கையில மகன் சொல்றானா, நான் வந்து இன்னும் வளர்ந்துகிட்டே இருப்பேன், உங்களால அது வளர முடியாது. இது எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, இளமையில் கல் அப்படிங்கிற ஒரு விஷயம், நாம கற்ற அந்த செல்வம், நாம பெற்ற செல்வம் அந்த இளமையிலேயே அந்த பதியக்கூடிய ஆற்றல் இருந்தாதான் முதுமையில அது பெறும். நாம் மனனம் செய்த இலக்கியங்கள் எல்லாம் இளமையில் கற்ற செல்வங்கள் தான் முதுமையில வரும் என்பதற்காக தான் நான் வளர்ச்சி பெறுவேன், உன்னால வளர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மகன் வந்து தந்தை கிட்ட சவால் விடுறான். சரியா? இது எல்லாமே எதற்கானது அப்படின்னா, அந்த இளமை செல்வம் கல்வி செல்வம் என்பது மிகவும் ஆற்றல் பெற்றது. அது சிறார் இலக்கியத்துக்கு இளமையில் கல்வி என்பதை சொல்வதற்கும் இது இப்ப ஆசிரியர் பாடம் கற்றுத்தராரு, அப்பா தன்னுடைய அனுபவத்தை கற்றுத்தராரு. நற்பண்புகளையும் கல்வியையும் அனுபவத்தை எது கற்றுத்தருகிறது என்று சொன்னால், இளமையில் சிறுவர்களுக்காக படைக்கப்பட்ட அந்த இலக்கியங்களை நாம் கற்று உணர்கிற போதுதான் இந்த சமுதாயமே முதுகெலும்பை காட்டி நிமிர்ந்து நிற்கிறது என்று சொல்றாங்க. சரிங்களா? நாம இப்ப ஆசிரியர் ஒரு பாடம் நடத்துவாரு, சரிங்களா? பாடம் நடத்துவாரு, நற்பண்பையும் சொல்லி கொடுப்பாரு. ஆனா நமக்குள்ளாரவே அந்த நற்பண்புகளும் ஆளுமை திறமும் எப்போ வரும் அப்படின்னா, இந்த மாதிரி பேச்சு ஆற்றலையும் இலக்கியங்களையும் வாசிக்கும் போதுதான் வரும். அப்போ நாம 5ல் கற்ற அந்த கல்விதான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்று சொல்வது போல, நாம கற்ற அந்த செல்வங்கள் எல்லாம் வீரத்தையும் அன்பையும் சிறுவர்களுக்கு எளிதாக கற்றுத்தருவது சிறார் இலக்கியங்களே என்பதுல யாருக்குமே வந்து ஐயம் இருக்க முடியாது. சரிங்களா? இப்படி பல்வேறு விதமான இலக்கியத்திற்கும் ஆணி வேராக திகழ்வது சிறுவர் இலக்கியங்களே. நமக்கு முதல் வகுப்புல சொல்லி கொடுத்த அந்த கற்றல் திறன் இன்னுமே வந்து நமக்கு தொடருது என்று சொன்னால், நம்ம சிறார் இலக்கியங்கள்ல சிறுவராக இருக்கும்போது கற்ற செல்வங்கள் தான் நம்மை வளர்த்தெடுக்கிறது. அப்போ சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் பெற்றதுதான் சிறுவர் இலக்கியங்கள் என்பதுல நமக்கு எந்த ஒரு சந்தேகமே இருக்காது. சரிங்களா? அந்த வகையில கவிதை, நாடகம், சிறுகதை என்று பல்வேறு நிலைகள்ல நாம சிறார் இலக்கிய படைப்புகள் நிறைய நூல்கள் இடம்பெற்றிருக்கு. அதுல இன்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 6 மாணவர்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்ய இருக்கிறார்கள். சரிங்களா? அந்த வகையில 6 தலைப்புகள், இது எல்லாமே கதை, நாவல். ரொம்ப உங்களுக்கு இதை கவனிச்சீங்க அப்படின்னா, இந்த நாவல்களும் சிறுகதைகளும் அவ்வளோ இன்பத்தை தரும். காது கொடுத்து கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப இன்பமா இருக்கும். சரிங்களா? அதுல முதன்மையாக இந்த வண்ணத்து பூச்சி சொன்ன கதை அப்படிங்கிற சிறார் கதையிலிருந்து எழுத்தாளர் மதிவாணன் படைத்திருக்கக்கூடிய வண்ணத்து பூச்சி சொன்ன கதை, அதுல இருந்து 1ஆம் ஆண்டு மாணவர் இங்க வந்து என்ன பண்ண போறாரு, உரையாற்ற இருக்கிறார். சரியா? அப்ப அவரை வந்து பாராட்டி என்ன பண்ண போறோம்னா, இந்த கதை நூல் அறிமுகத்தையும் கதையையும் முதல்ல அவர் சொல்லுவாரு. சரிங்களா? மாட்டினதா எதுமெல்லாம் உட்காந்து புள்ளியா பாஸ் சொன்னதான் அதுல சொல்லிட்டா ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இளங்கலை 1ஆம் ஆண்டு மாணவன் எஸ் மதிவாணன். நான் பேச வந்துள்ள பாடம் சிறார் இலக்கியம். நான் பேச வந்துள்ள தலைப்பு வண்ணத்தி பூச்சி
வர்ணிச்சு பூச்சியின் சொன்ன கதை. அது எது புத்திசாலி என்ன சொல்ல போய் எது புத்திசாலி என்ற கதையை சொல்ல போகிறேன். சொல்றேன் மச்சான். மேரி ஒரு நாள் ஒரு ஆட்டுக்குட்டி வளர்த்தாள். என் புத்திசாலி என்று அவள் அடிக்கடி கூறுவாள். அவன் தம்பி குமார் என் நாய்க்குட்டி தான் புத்திசாலி என்று அடிக்கடி அவன் சொல்லுவான். மேரி அதை ஒப்புக்கொள்ளவில்லை. போலீஸ் நாய் திறமையான வசிப்பதற்கு என் புத்திசாலி நாய்க்குட்டி தான் தேவைப்படுகிறது என்று அவன் சொல்லுவான். அதை ஒப்புக்கொள்ளவில்லை மேரி. நான் என் நாய்க்குட்டி தோன்று என்று விரல்களை காட்டி குமார் பள்ளிக்கு அக்காவும் தம்பியும் கிளம்பி சென்றனர். மேரியின் ஆட்டுக்குட்டி வகுப்பறை வெளியே நின்று கொண்டது. குமாரின் நாய்க்குட்டி கசாப்பு கடையின் கோய்கறி வெட்டுவதை அவர் எடுத்து செல்லும் போது நாய்க்குட்டி பின்னாடியே ஓடியது. அது ஆசிரியர் மேரியின் கேள்விக்கு வகுப்பாசிரியர் கேள்வி கேட்டார். மேரியின் ஆங்கில மாதத்தில் 12 மாதங்கள் உள்ளன. அது மேரியின் பதில் ஜனவரி, பிப்ரவரி, மே, மார்ச் என்று சொன்னார். இதை எதுவும் சொல்ல முடியவில்லை அவரால். அவள் ஆட்டுக்குட்டி மே என்று சொன்னது. அது வகுப்பாசிரியர் சிரித்து கொண்டே சொன்னார், மேரி நீ படிக்கவில்லை, உன் ஆட்டுக்குட்டி வகுப்பறை வெளியே படித்துக் கொண்டது. இது புத்திசாலி என்று ஆட்டுக்குட்டி என்று அவர் கூறினார். அது குமார் உன் ஆட்டுக்குட்டி தான் என் புத்திசாலி என்று அவன் சொல்லி புரிந்து கொண்டான். அம்மா ஆசையின் கதை. சிங்கத்தின் நரி ஒன்று மாட்டிக்கொண்டது. ராஜா, என்னை சாப்பிட்டு விடாதீங்கள், நான் எலும்பாகத்தான் இருக்கிறேன், என்னை சாப்பிட்டால் உங்கள் வாயில் எலும்பு குத்தி கொள்ளும் என்று நரி சொன்னது. சிங்கராஜா சொன்னார், நான் 1 வாரமாக வேட்டைக்கு செல்வதில்லை. என்னால் என் காலில் காயம் ஏற்பட்டதனால் நான் 1 வாரம் வேட்டைக்கு செல்வதில்லை. அதனால் உன்னை தின்று விடுவேன் என்று சொன்னார். உங்கள் ஒரு வார பட்டினிக்கு நான் தான் கிடைச்சேனா? என்னை விட்டு விடுங்கள், நான் கொய்த்த பசுவை கொண்டு வருகிறேன், அதை தின்று தீட்டி விடுங்கள். சிங்க கண்களில் கொய்த்த பசுவே காணப்பட்டது. அது சிங்கம், உன்னை தான் நம்புகிறேன், சீக்கிரமாக சென்று பசுவை அழைத்து வா என்று சொன்னார். என்று கூறிய சிங்கத்தின் நரி தப்பித்து ஓடியது. தப்பித்த என்று ஓடிய நரி சொன்னது, தப்பித்தேன் என்று ஓடிய நரி மீண்டும் வருமா என்ன? புக்குடா. கண்களை திறந்தது. ஒரு ஊரில் செல்வந்த அகவத்தில் இருந்தார். அவர்களுக்கு காசு பஞ்சமில்லை, நிலம் பஞ்சமில்லை, நகை பஞ்சமில்லை. அவர்களுக்கு கல்விதான் பஞ்சமாக இருந்தது. அவர் மகன் ஒருவன் படிக்க வைத்தார். அவன், நம்ம கிட்ட தான் காசு இருக்குதப்பா, நான் ஏன் படிக்கணும், நான் வீட்டிலேயே இருக்கிறேன் என்று கூறினான். அப்போது அவங்க அப்பா சொன்னார், எல்லா வரவு செலவுகளும் கவனித்து கணக்கு பிள்ளை வைத்திருந்தார். அவர் செல்வந்தர்களை ஏமாற்றி கணக்குகளை போட்டு விடுகிறார். அதனால் அவன் சொன்னார், நீ இருந்தால் ஏமாற்ற யாருனால் முடியுமா? என்னால் எதுவும் கவனிக்க முடியவில்லை என்று சொன்னார். செல்வந்தராக ஒரு மகன், அவன் கல்வி சிறப்பாக படித்து வந்தான். ஆனால் அந்த கணக்குகளை பார்க்க அவனால் முடியவில்லை. அவன் இயலாத காரணத்தினால் அவனை வீட்டுக்கே ஆசிரியர் அழைத்து வந்தார். அவர் பெற்றோர் வீட்டுக்கே ஆசிரியர் அழைத்து வந்தார். அவன் அப்போது ஏமாற்றி படிக்கவில்லை. அதனால் அவன் தாயிடம் சந்தித்து ஒரு ஆலோசனை வழங்கினார். தாய் அவற்றை செய்வதாக கூறினார். மகன் தாயை அழைத்து இருவரும் மாளிகையின் பின்புறம் சென்றனர். அங்கே 2 கிணறுகள் உள்ளன. ஒரு கிணற்றில் நீர் நிரம்பியே இருந்தது, மற்றொரு பாழ் கிணறாக இருந்தது. பாழ் கிணற்றில் கூட்டத்தில் நீர் இருந்தது. அவற்றை பாழ் கிணறு கொண்ட ஊற்றினான். மகன் அவற்றை செய்தான். உருள கிணறுக்கு அதிகமாக அளவு நீரை செலுத்திய கூறினான். மகன் அவற்றை செய்தான். தாய் சொன்ன செயல்களை
அதிகம் அவனுக்கு தெரியவில்லை. நாளை ஒரு புரியும் என்று தாய் சொன்னாள். மற்றொரு கிணற்றில் எட்டி பார்த்தான். மறுநாள் போய் சென்ற நாள் தண்ணி இருந்த கிணற்றில் தண்ணி இருந்தது, தண்ணி இல்லாத கிணற்றில் தண்ணி ஊற்றிய தண்ணியும் இல்லை. அதனால் தாய் சொன்ன பதில், ஊற்று எந்த கிணத்தில் இருக்குதோ அதில் தான் தண்ணி இருக்கும், ஊற்று இல்லாத கிணற்றில் தண்ணி இருக்காது என்று கூறினான். இதுதான் இந்த கதை தொகுப்புல கவனிங்க, இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. அதனுடைய ஒட்டுமொத்த சாரத்தை தான் அந்த தம்பி சொன்னாரு. சரிங்களா? அந்த கதையை நீங்க வாசிப்பதற்காக ஊன்றுகோலாகத்தான் அந்த நூலை தம்பி அறிமுகப்படுத்தினார். அதுல இருக்கிற மிக முக்கியமான விஷயங்களை தான் சொல்லியிருக்காரு. அதுல நிறைய கதைகள் இருக்கு. அது நேரத்தை பொறுத்து அவரு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வந்து சமூகத்துக்கும் நமக்குமாக அதை சிந்திக்கக்கூடிய கதைகளாகத்தான் எல்லா சிறார் கதைகளுமே இருக்கு. சரிங்களா? அதை நீங்க போய் வாசிக்கும் போது அதனுடைய உள்ளுணர்வை உணர்வீங்க. அவர் எல்லா கதையுமே வாசிச்சிட்டாரு. அதை வெளிப்படுத்துகின்ற விதம் தான் அவருக்கு வந்து சிக்கல். சரிங்களா? ஆனா வந்து அந்த கதை அம்சம் அவனுக்கு எல்லாமே தெரியும். சரிங்களா? அதுதான் அந்த வண்ணத்து பூச்சி சொன்ன கதையில அதுல ஒரு சில அம்சங்களை சொல்லியிருக்காரு. அந்த மாணவருக்கு வந்து பாராட்டுகள். அடுத்தது இரண்டாவதாக நாவல். இந்த நாவல் வந்து தலைகீழ் புஸ்வானம் எஸ் பாலபாரதி அவர்களுடையது. இந்த நூல் குறித்தான அறிமுகத்தை மாணவர்கள் கிட்ட எடுத்துரைப்பதற்காக பா வெண்ணிலா 1ஆம் ஆண்டு இளங்கலை தமிழ் மாணவரை அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தலைகீழ் புஸ்வானம். என் பெயர் பா வெண்ணிலா. ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை தமிழ் 1ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தலைகீழ் புஸ்வானம். எஸ் பாலபாரதி எழுதியிருக்காரு. இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, மனித வாழ்க்கையில அன்பும் நட்பும் எப்போதும் ஒவ்வொருவரையும் உயர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்று வந்து சனிக்கிழமை மாலை நேரம் அருளவன், அன்வர், தியாகு, ஜெகன், ஜோசப் இவங்க 5 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. கொஞ்ச நேரம் காத்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க 5 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. 3 பேரும் வந்து ஒரே இடத்துல வந்து விளையாடுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் இன்னும் வரல. அவங்க 2 பேரும் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் பச்சை குதிரை விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அருளவன். நடுவர் யாருமே இல்லையேடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நடுவர்ல யாரும் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறாங்க. சா பூ 3 அப்படின்னு போட்டு விளையாடுறாங்க. தியாகு தான் முதல் குதிரை வரான். அவங்க 5 பேரும் 7ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. 3 பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, 2 பேர் தனியார் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ராமேஸ்வரத்துல வேர்கோடு பகுதியில தான் அவங்களோட வீடு இருக்கு. ராமேஸ்வரத்தினால பக்கத்திலே கடற்கரை இருக்கும்ல, அதனால கடற்கரையில போயிட்டு கொஞ்ச நேரம் போய் விளையாடிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துன்னு இருக்காங்க. அவங்க 5 பேருக்கும் நம்ம குரூப்புக்கு ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம குரூப்புக்கு திருவளவன் சொல்றான், நம்ம குரூப்புக்கு 5 ஸ்டார் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. அவங்க ஸ்கூல் நோட்டை திறந்து பார்த்தாலே அவங்க பேரு கீழே சின்னதா ஸ்டார் போட்டு வச்சிருப்பாங்களாம். ஏன்னா அதான் 5 ஸ்டார் குரூப்ல, அதனால சொல்லிட்டு ஸ்டார் போட்டு வச்சிருப்பாங்களாம். அவங்க கடற்கரையில எல்லாரும் உட்காந்துன்னு இருக்கும்போது வானத்துல வந்து பிரகாசமான வெளிச்சம் வந்து ஒண்ணு தெரியுது. வெளிச்சம் வந்து மேல இருந்து கீழே விழுது. அந்த வெளிச்சம் வானத்துல இருந்து சரசரவன வந்து விழுது. யாரோ ராக்கெட் பட்டாசு விடுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராக்கெட் பட்டாசு இல்லடா, எரி நட்சத்திரம் வந்து விழுது, அப்படிதான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அருள்வளவன் சொல்றான். நட்சத்திரம் கீழே விழுதுக்குள்ள எரிஞ்சு போய் அது தண்ணியில விழுந்துது. அவங்க யாரும் அதை கவனிக்கல, விட்டுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வானத்தை பார்த்து இருக்கிறாங்க. அது ஈவினிங் சாயந்தர நேரத்தினால இளஞ்சிவப்பு போர்வையை போர்த்தி விட்டு கருப்பு போர்வையை போர்த்துவதற்கு வானம் வந்து தயாரா இருந்துச்சு. அதாவது பகல் நேரம் போயிட்டு இரவு நேரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுற்றிலும் அது வந்து மறுபடியும் வந்து அந்த எரி நட்சத்திரம் விழுதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சுற்றிலும் அன்வர் பாக்குறான். பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கடற்கரை ராமேஸ்வரம் கடற்கரைனால அந்த இடத்துல கூட்டம் யாரும் அதிகமா அந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகள் வந்து யாரும் வரமாட்டாங்க. அது வந்து மீன் பிடிப்பதற்கான கரை.
தூரத்துல வந்து ஒரு நெருப்பு புள்ளி வந்து வேகமா வந்து விழுது. அதை வந்து எல்லாரும் தியாக வந்து அதை கை காமிக்கிறான். அங்க நெருப்பு புள்ளி வந்து விழுதுடா அப்படின்னு சொல்லிட்டு கை காமிக்கிறான், ஆள்காட்டி விரல காமிக்கிறான். அங்க வந்து நெருப்பு புள்ளி வந்து விழுது. அதை எல்லாரும் பாக்குறாங்க. அது வந்து வேகமா புகைந்து கொண்டே அது புஸ்வானம் வந்து விழுது. புஸ்வானன்னு அவங்களுக்கு தெரியாது, எரி நட்சத்திரம் வந்து விழுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருக்காங்க. நிஜமாகவே அது மேல இருந்து விழுது, புஸ்வானம் தான். நம்ம பூமியில இருக்கிற வரைக்கும் தான் மேல கீழே இடது வலது எல்லாம். மேல போயிட்டா அதெல்லாம் கிடையாது. 5 ஸ்டார் குரூப் அந்த எரி நட்சத்திரத்தை பார்த்த உடனே பயந்து போயிட்டாங்க. அது வந்து அவங்க வந்து ஓடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, ஓட போறாங்க. நெருப்பு கோலமாய் கடல்ல வந்து விழுது. அது விழுந்த இடத்துல ஓரடிக்கு வந்து தண்ணீர் வந்து உயர்ந்தது. அந்த உயர்ந்த இடத்துல நீர் கொப்பளங்கள் வந்து அந்த இடத்துல அதிகமா வந்து அத கொப்பளம் வரும்ல, அதனால அந்த கொப்பளத்துல அந்த இடத்துல வந்து விழுந்தது. அந்த கம்பிய நெருப்புல வச்சு காய்ச்சுனா தண்ணியில எப்படி வச்சா அது புஷ்ஷுன்னு வெடிக்குமோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி நீர் கொப்பளம் வந்து அந்த மாதிரி வெடிச்சுதான். கொஞ்ச நேரத்துல மூழ்கிய இடத்துல வந்து போயிட்டு பாக்குறாங்க. நம்ம போயிட்டு அந்த இடத்துல போய் பாக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு தியாக கூப்பிட்டு அங்க போயிட்டு எல்லாரும் போய் பாக்குறாங்க. ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு கொடுத்துட்டு போங்கடா, நான் வச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன் சொல்றான். ஆளப்பாரு பயந்தாங்கோலி, நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு அருள் வல்லவன் சொல்றான். நீயும் வாடா, நம்ம போயிட்டு உள்ள போயிட்டு கடலுக்குள்ள போயிட்டு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து கடற்கரைன்றதுனால அவங்க கிராமம் அங்க வந்து, அதனால அவங்க எல்லாருக்குமே நீச்சல் தெரியும். கடலுக்குள்ள போயிட்டு பாக்குறாங்க. கடலுக்குள்ள 4 பேர் ட்ரெஸ் கட்டிட்டு கொடுத்துட்டு போறாங்க. கடலுக்குள்ள போறாங்க. போயிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் அங்க வந்து ஒரு கடலுக்குள்ள இன்னும் அடியில போறாங்க. அடியில போயிட்டதுக்கு அப்புறம் கடல் பாசி சிப்பி அதெல்லாம் வந்து கிடைக்குது. கிடைச்சிட்டுக்கு அப்புறம் போயிட்டு கிட்ட போய் பாக்குறாங்க. இன்னும் அடியில போறாங்க. அந்த எரி நட்சத்திரம் வந்து விழுந்ததுல அந்த இடத்துல வந்து இன்னும் அவங்க கண்டுபிடிக்கல விழுந்த இடத்துல. அங்க போயிட்டு இன்னும் பாக்குறாங்க. சில நொடியில அருள் வல்லவன் வந்து கிட்ட போயிட்டு நீல வண்ணத்துல மினுக் மினுக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீல கலர்ல வெளிச்சம் தெரியுது. அங்க போயிட்டு கிட்ட போய் பாக்குறாங்க. அது போய் தியாக எடுக்கிறான். கையில தண்ணிக்குள்ள போயிட்டு அந்த நீல வண்ண கல்ல கையில எடுக்கிறான். கையில எடுத்து பார்த்துட்டு பிறகு அவனோட மூஞ்சி அதுல தெரியுது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து விழுந்த இடத்துல வந்து வெது வெதுப்பா சூடா இருக்கு, லைட்டா சூடா இருக்கு. இன்னும் பக்கத்துல நீந்தி போறாங்க. மீண்டும் மினுக்கு மினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இளஞ்சூடா வெது வெதுப்பா இருக்குது. முகத்தை பார்க்க முடிந்தது. அவள்தான். அவங்க எல்லாரும் அந்த கல்லை எடுத்துக்கின்னு நீந்திக்கின்னு மேல ஜெகன் இருந்தால ஜெகன் கிட்ட எத்துமோ இதுல ஜெகன் கிட்ட காமிக்கிறாங்க. அவள்தான் இந்த கதை. நன்றி. இந்த நூலு அறிமுகம் படிச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த அறிமுகத்திலேயே அந்த ஆசிரியர் சொல்லிட்டாரு. இந்த கதையை படிக்கும்போது ஒரு கதை நாவல் படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த காட்சி வந்து நம் கண் முன்னாடி வரணும். அப்படி வந்ததுனாதான் அது உண்மையான கதையாம். சரிங்களா? நீங்க 11ஆம் வகுப்பு புஸ்தகத்திலேயே அது இருக்கு. சரிங்களா? ஒரு சிறுகதை படிக்கும் பொழுது அந்த சிறுகதையினுடைய காட்சி விரிந்தால் அந்த விரிகின்ற அந்த விஷயம்தான் அது உண்மையான சிறுகதையா இருக்கும் அப்படின்றதுதான் அந்த முன்னுரையிலே கொடுத்திருக்காரு. சரிங்களா? அந்த ஒவ்வொரு கதையுமே இந்த சமூகத்துக்கும் அந்த குழந்தைக்கும் பொழுதுபோக்குக்காக வரக்கூடிய அம்சங்களாகட்டும், அந்த விளையாட்டுகளை பத்தி, பச்சை குதிரை பத்தியான விளையாட்டுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த கதைக்குள்ளார அவ்வளோ அழகா அற்புதமா சொல்லியிருக்காரு. அந்த கதையை தான் உங்களுக்கு ஒரு அறிமுகமா அந்த மாணவர் நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். மாணவருக்கு பாராட்டுக்களும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறார். அடுத்ததாக 3ஆவதாக நூல் வந்து அண்டாமழை. ஆசிரியர் வந்து உதயசங்கர் எழுதிய அண்டாமழை அப்படிங்கிற நூல்ல 1ஆம் ஆண்டு இளங்கலை தமிழ் மாணவர் மு. பவித்ரா அவர்கள் உங்களோட அந்த நூலை பற்றி அறிமுகம் செய்து பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மு. பவித்ரா. ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை தமிழ் 1ஆம் ஆண்டு பயில்கிறேன். சிறுவர்களுக்காக நிறைய கதை புத்தகங்கள் வெளிவந்திருக்கு. அதுல அண்டாமழை அப்படின்ற புத்தகத்தை பத்தி தான் இப்ப சொல்ல போறேன். இதை இயற்றியவர் வந்து திரு உதயசங்கர் அவர்கள். இவங்க இதுல 8 சிறுகதைகள் இயற்றிருக்காங்க. முதலாவதாக அண்டாமழை,
இரண்டாவது கதை பஞ்சு மிட்டாய், மூன்றாவதாக ராஜாவை காணோம், நான்காவதாக மண்ணாக மாறிய பொன், ஐந்தாவதாக திருட்டு விளையாட்டு, ஆறாவதாக சூரியனை மறையுங்கள், ஏழாவதாக இலவசம் இலவசம் இலவசம், எட்டாவதாக ஓடிப்போன வானவில். இந்த 8 கதைகள்லயும் பொதுவான மைய கருத்து என்னன்னா, இயற்கை வளங்களை சேதப்படுத்தாம பாதுகாக்கணும், மத்தவங்களை உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க நினைக்காம எல்லாரையும் சமமா நினைக்கணும் அப்படின்ட்டுதான் இதுல 8 கதைகள்லயும் பொதுவா சொல்றாங்க. இப்போ அண்டாமழை அப்படின்ற கதையை பத்தி தான் சொல்ல போறேன். இந்த கதையில மலையூர்னு ஒரு நாடு இருக்கு. இந்த நாட்டுல 2 வருஷமா மழையே பெய்யாம அந்த நாடே ரொம்ப பஞ்சத்துல இருக்கு. அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் தண்ணிக்காக எங்கெங்கயோ தேடி அலையுறாங்க. தண்ணியே இல்ல, மக்களுக்கு சண்டை வருது, எல்லாருக்கும் தண்ணிய பத்தின சிந்தனை தான். நாடுன்னு ஒண்ணுதான் ராஜா இருக்கணும் இல்லையா, அந்த நாட்டு ராஜா பேரு மலையூர் ராஜாவாம். இந்த ராஜாக்கு அந்த நாட்டுல என்ன நடக்குதுன்றது எதுவுமே தெரியாதான். அவருக்கு ஏதாவது வேணும்னா மந்திரிங்களை கேட்பாங்க, அவங்க கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான் அவருக்கு. அவர் ரொம்ப சோம்பேறியான ராஜா அப்படின்னு சொல்றாங்க. பல் விளக்க மாட்டாராம், குளிக்க மாட்டாராம். ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் அவருக்கு சோம்பேறித்தனமே வராதான். எந்த விஷயம்னா தூங்குற விஷயம். 24 மணி நேரம் தூங்க சொன்னா கூட தூங்கிக்கிட்டே இருப்பாராம். அப்படிதான் அவர் தூங்கிட்டே இருக்கும் போது என்ன பண்றாங்களா, மந்திரிங்க எல்லாம் சேர்ந்து அந்த நாட்டுல இருக்க எல்லா மரத்தையும் வெட்டுறதுக்காக ஒரு நாள் கையெழுத்து வாங்கிக்கிறாங்களாம். மறுநாள் என்ன பண்றாங்க, அந்த நாட்டுல இருக்க ஏரி குளம் குட்டை அப்படின்னு எல்லாத்துல இருக்க தண்ணியையும் பேரிக்கா அப்படின்ற நாட்டுக்கு வித்து கொடுத்துடுறாங்க. அவ்வளவுதான். 3 மாசம் கழிச்சு மலையூர் நாட்டுல ஒரு மரம் செடி கொடின்னு எதுவுமே இல்ல. அங்க இருக்க எல்லா தண்ணியையும் பேரிக்கா நாடு ராட்சச மோட்டார் வச்சு உறிஞ்சு எடுத்துக்கிறாங்க. பேரிக்கா நாடு என்ன பண்றாங்கன்னா, மலையூர் நாட்டுல இருந்து எடுத்த தண்ணிய மலையூர் நாட்டுக்கே நெகிழி குப்பிகள்ல போட்டு விக்கிறாங்க. காசு இருக்கவங்க அந்த தண்ணிய வாங்குறாங்க, சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதனால அரசர்கிட்ட போய் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு போறாங்க. நம்ம ராஜாவா என்ன பண்ணிட்டு இருக்காரு, அங்க தூங்கிட்டு இருக்காரு. அவங்க போயிட்டு அவங்க சத்தம் போடவே, யாரா இது தூக்கத்தை கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து கொட்டாவி விட்டுட்டே அப்படியே பாக்குறாரு. பார்க்கும்போது மக்கள் எல்லாரும், ராஜா தண்ணியே இல்ல நாட்டுல, என்னதான் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ராஜாவோ கொட்டாவி விட்டுட்டு மந்திரியை கூப்பிடுறாங்க. என்ன மந்திரியாரே, மாதம் மும்மாரி பெய்யுது தானே, எதுக்கு எல்லாரும் இப்படி கூச்சல் போடுறாங்க அப்படின்னு மந்திரியை பார்த்து கேக்குறாரு. அதுக்கு மந்திரியோ, இல்லை மன்னா, 2 வருடங்களாக மழையே இல்லை, நாடு ரொம்ப பஞ்சத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ராஜா எதுவுமே கண்டுக்காம கொட்டாவி விட்டுட்டு, சரி சரி அந்த மழையை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம மந்திரிக்கு என்ன பண்றதுனே தெரியல. மக்கள் கிட்ட போயிட்டு, சரி இன்னும் நாளை மறுநாள் மலையூர் நாட்டுல மழை பெய்யும், எல்லாரும் இப்ப கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. மந்திரி பேச்ச தட்ட முடியாம எல்லாரும் போயிடுறாங்க. மறுநாள் காலையில மலையூர் நாட்டுல எல்லா தெருவுலையும் அண்டா இருக்கு. அந்த அண்டால தண்ணி நிரப்பி வச்சு தவளைங்களை போட்டுடுறாங்க. அந்த தவளைங்க கத்துற சத்தம் மக்கள் காதை கிழிக்குது. என்ன பண்றதுனே தெரியல. 1 வாரம் ஆகுது. அந்த அண்டா தண்ணியும் சூரியன் வெயில்னால வத்தி போயிடுது. தவளைங்களும் அதுல இருந்து குதிச்சு வெளியே போயிடுது. ஆனா மழை மட்டும் வரவே இல்லை. அங்க இருக்க அந்த ஊர்ல இருக்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற வந்தனான்னு ஒரு பொண்ணு என்ன பண்றாங்க, மக்களோட அறியாமையை நம்ம தான் போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மழை எப்படி வருது அப்படின்ற அறிவியல் நாடகத்தை போட்டு காட்டுறாங்க. தெரு தெருவா போயிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. மக்கள் எல்லாரும் விழிப்புணர்வோட என்ன பண்றாங்க, மறுநாளே மலையூர் நாட்டுல 1 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு வைக்கிறாங்க. அவங்க சேகரிச்சு வச்ச கொஞ்சம் தண்ணி எடுத்து டெய்லியும் அந்த நட்டு வச்ச மரங்களுக்கு ஊத்துறாங்க. இதை பார்த்த மழை தேவதைக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது. என்ன பண்ணலான்னு யோசிச்சு மத்த நாட்டுல இருக்க மழை மேகங்கள் எல்லாத்தையும் வரவழைச்சு மலையூர் நாட்டுல மழை பொழிய வைக்கிறாங்க. மரங்கள் எல்லாம் வளர்ந்து நீர்வளம் பெருகுது. மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுறாங்க. நம்ம ராஜாவோ தூங்கிக்கிட்டே இருக்காரு, ஆனா மக்கள் விழிச்சுக்கிறாங்க. இதுதான் இந்த கதை. இந்த கதையில நம்ம மரம் இருந்தாதான் மழை வரும் அப்படின்றத சொல்றாங்க. 2வதாக திருட்டு விளையாட்டு அப்படின்ற கதை. இந்த கதையில காட்டூர்னு ஒரு நாடு இருக்கு. இந்த நாட்டுல ராஜா மந்திரி காவலர்கள்னு யாருமே கிடையாது. அவங்கவுங்க தேவையை அவங்களே நிறைவேற்றிப்பாங்க. அப்படி ஏதாச்சும் வேணும்னா கூட்டம் போட்டு அவங்களே சரி செஞ்சுப்பாங்க. பக்கத்திலேயே திருட்டூர் அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. இந்த நாட்டுல திருடுறது ரொம்ப சாதாரண விஷயம். திருடுவாங்க. காட்டூருக்கும் திருட்டூருக்கும் நடுவுல ஒரு காடு இருக்கு. இந்த காட்டுக்கு நடுவுதான் 2 ஊரையும் பிரிக்கிறாங்க. ஒரு நாள் என்ன பண்றாங்க, திருட்டூர் நாட்டுல திருடிட்டு வந்த பொருள் எல்லாம் காட்டுக்குள்ள ஒரு 4 திருடங்க வழி மாறி காட்டூர் ஊருக்கு வந்துடுறாங்க. காட்டூர் நாட்டுக்கு
வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இந்த நாட்டுல ஒரு ராஜா மந்திரி காவலர்கள்னு யாருமே இல்லையே, நமக்கு இது ரொம்ப வசதியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போடுறாங்க. இவங்க மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, பக்கா திருடன் என்ன நினைக்கிறான், இந்த ஊருக்கு நம்ம ராஜாவாயிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முக்கா திருடன் வந்து இந்த ஊருக்கு நான் மந்திரி ஆயிட்டா எப்படி இருக்கும், அரைக்கா திருடன் வந்து நான் தளபதி ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் ஒரு ஒரு விதமா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து ஒரு திட்டம் போடுறாங்க. என்னன்னா, திருட்டூர் நாட்டுல இருக்க சில்லறை திருடங்களை வந்து காட்டூர் நாட்டுக்கு வர சொல்றாங்க. நீங்க இங்க வந்தா நிறைய பொன் பொருள் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு நல்லா வசதியாக வாய்ப்பு இருக்கு, வாங்க அப்படின்னு சொல்லி தகவல் அனுப்புறாங்க. தகவல் அந்த பக்கம் அனுப்பிட்டு இவங்க காட்டூர் நாட்டுக்கு போயிட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து, நீங்க எல்லாரும் இவ்வளவு நல்ல மக்களா இருக்கீங்களே, உங்களை யாராச்சும் ஏமாத்திட மாட்டாங்களா, உங்களுக்கு ராஜா மந்திரி தளபதிகள் எல்லாரும் உங்களுக்கு தேவையில்லையா, நாங்க 4 பேரும் உங்களுக்கு சேவை செய்யறோம், நீங்க பதிலுக்கு எங்களுக்கு எதுவும் செய்ய தேவையில்ல அப்படின்னு சொல்லி மனசை மாத்தி அவங்க என்ன பண்றாங்க. அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது இந்த சில்லறை திருடங்க வந்து காட்டூருக்கு வந்துடுறாங்க. இந்த காட்டூருக்கு வந்த சில்லறை திருடங்களை இவங்க 4 பேரை விரட்டி அடிக்கிறாங்க. மக்கள் மனசுல நல்ல பேர் வாங்கிக்கிறாங்க. அதனால மக்களும் அவங்களை ஏத்துக்கிறாங்க. பக்கா திருடன் வந்து தன்னை அரசனா முடிசூட்டிக்கிறாங்க. முக்கா திருடன் வந்து மந்திரியா பதவி ஏத்துக்கிறாரு. அரைக்கா திருடனோ தளபதியா பதவி ஏத்துக்கிறாரு. காக்கா திருடன் வந்து தன்னை காவலனா பதவி ஏத்து அவங்க அரண்மனைக்கு போயிடுறாங்க. இப்படி அரண்மனைக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விளையாட்டு வைக்கிறாங்க. என்ன விளையாட்டுனா திருட்டு விளையாட்டு. யாருக்கும் தெரியாம அவங்கவுங்க பொருளை அவங்கவுங்க திருடிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு வைக்கிறாங்க. மறுநாள் ராத்திரியே மக்கள் எல்லாரும் தனக்கு தெரியாம தன்னுடைய பொருளை வேற ஒருத்தவங்க திருடுறதும் தெரியாம திருடி மறுநாள் காலையில அரசர்கிட்ட எடுத்து போய் கொடுத்து பரிசும் வாங்கிக்கிறாங்க. இப்படியே போயிட்டே இருக்கு. இன்னொரு வாட்டி அவங்க திருட்ட பொருளை இன்னொருத்தவங்க திருடுறாங்க. இந்த மாதிரி திருட்டு நடந்துட்டே இருக்கும்போது இந்த 4 திருடங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்க என்ன பண்றாங்க, இதுதான் நமக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பக்கா திருடனான ராஜா என்ன பண்றாருன்னா, அங்க இருக்க மலை எல்லாத்தையும் தோண்டி அவரோட அந்தப்புறத்துல எடுத்து போய் வச்சுக்கிறாரு. முக்கா திருடன் வந்து ஆறுகள் குளங்கள் எல்லாத்துல இருக்க தண்ணியையும் வெளிநாட்டுக்கு விற்பனை பண்றாரு. அரை திருடன் வந்து நிலங்களை எல்லாம் மடக்கி தன்னோட கைக்குள்ள போட்டுக்கிறாரு. காக்கா திருடன் வந்து இருக்கிற காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா செம்மரம் சந்தன மரம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கடத்துறாரு. அந்த நாடே கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப பஞ்சத்துல இருக்கு. ஆனா எல்லா மக்களும் சண்டை போட்டுக்கிறாங்க, திருடுறத மட்டும் விட மாட்டாங்க. இத பார்த்து உழைப்பு தேவதைக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. என்னடா இது, உழைச்சு சம்பாதிச்ச ஊர்ல இப்படி எல்லாரும் திருடி சண்டை போட்டுக்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இரவு வரதுனால தானே இவங்க திருடுறாங்க, இனிமே இவங்களுக்கு இரவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் முழுக்க நிலாவே இல்லாம சூரியனா வெளிச்சமா இருக்கு, யாராலையும் திருட முடியல. அதனால என்ன பண்றாங்க, மக்கள் எல்லாரும் தங்களோட அன்றாட வேலைகளை போய் பாக்குறாங்க. அவங்களோட வேலைகளை உழைச்சு சம்பாதிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த பக்கா திருடனுக்கும் அங்க ராஜா தளபதிக்கும் எல்லாருக்கும் ரொம்ப கோவம் வந்துருது. அதனால அந்த ராஜா என்ன பண்றாரு, இல்ல நீங்களாம் யாரும் இப்ப உழைச்சு சம்பாதிக்க கூடாது, எல்லாருமே திருடிதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. இத பார்த்த உழைப்பு தேவதைக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது. அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஊர் மக்களுக்குள்ள புகுந்து எல்லாரும் கோபமா அரண்மனைக்கு போறாங்க. அரண்மனைக்கு போயிட்டு அந்த பக்கா திருடனான ராஜா கிட்ட சொல்றாங்க, நீ தோண்டி எடுத்த எல்லா மலைகளையும் மறுபடியும் எடுத்து போயிட்டு அங்கேயே புதைக்கணும், இல்லைன்னா உன்னை நாங்க புதைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முக்கா திருடன் கிட்ட நீ எடுத்த தண்ணி ஒரு தண்ணி கூட வேஸ்ட் ஆகாம நீ அங்கேயே எடுத்து வைக்கணும், இல்லைன்னா உன்னை ஆத்துலயே தள்ளி விட்டு கொன்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அரைக்கா திருடன் கிட்ட நீ எடுத்த எல்லா நிலத்திலையும் பயிர் வச்சு இப்ப நீ உழுது பயிராக்கணும், இல்லைன்னா உன்னை அங்கேயே குழி தோண்டி புதைச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. காக்கா திருடன் கிட்ட நீ எல்லா மரங்களையும் வெட்டின இல்லையா, இப்ப நீ மரம் வளர்த்து அதை காடு ஆக்கணும், இல்லைன்னா உன்னை அந்த மரத்தை பிளந்தா மாதிரியே நாங்க உன்னை பிளந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் பயந்துகிட்டு அந்த வேலை எல்லாத்தையும் செய்யறாங்க. செஞ்சதுக்கு அப்புறம் அந்த நாடு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வருது. எல்லாரும் சந்தோஷமா உழைச்சு சாப்பிடுறாங்க. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம எல்லாரும் திருடி பொழைக்காம எல்லாரும் நேர் வழியில பொழைச்சா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நன்றி. ரொம்ப அருமையான கதை இது. இதுல இன்னும் நிறைய எல்லாம் அந்த 8 கதைகளுமே அப்படிதான். உழைப்பு, இயற்கைக்கு முக்கியத்துவம், இலவசம் ஒரு
கதை இருக்கு. அதை போய் வாசிங்கனாலும் அப்படிதான். நம்ம மின்விசிறியை இலவசமா தருவோம், அந்த காத்துக்கு வரி வாங்குவோம் அப்படின்ட்டு ஒரு கதை இருக்கு. சரிங்களா? அதுல எல்லாமே இலவசம், நாம உழைக்காமல் உண்பது, இயற்கையை பாதுகாக்காமல் விட்டதனால ஏற்பட்ட விளைவுகள். அப்ப நம்ம சின்ன அந்த குழந்தை வயதிலிருந்து இதையெல்லாம் நம்ம விடுகதை சொல்றோம் இல்லையா? விடுகதைன்றது வெறும் விடுகதை இல்லை, அது சிந்திக்கக்கூடிய ஆற்றல். இந்த கதைகள் கூட வெறும் பொழுதுபோக்குக்காக எழுதல, அதுல நிறைய சிந்தனைகளை நமக்கு கதைக்களமா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அததான் அவங்க இயற்கை வளத்தையும் உழைப்பையும், இந்த உலகத்துல வறுமையை எப்படி வென்றெடுக்கணும், அது மாதிரியான இலவசங்களை எப்படி நாம தகர்த்துட்டு எப்படி உழைப்பின் மீது கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது இந்த கதைக்களங்கள்ல அமைந்திருக்கு. அப்படின்றத ஒரு கதை எவ்வளவு அழகா சொன்னாங்க பாத்தீங்களா? கதை சொல்றது பெரிய விஷயம் இல்லை, அதை மாணவர்கள் மனசுல போய் நிக்கிற மாதிரி கதை சொல்லியிருக்காங்க. அந்த மாணவருக்கு உங்கள் சார்பாக பெரிய பாராட்டு. அடுத்ததாக ஒல்லி மல்லி குண்டு கிள்ளி அப்படிங்கிற நூல்ல இருந்து நூலாசிரியர் மு. முருகேஷ் அந்த நூல் பற்றியான சிந்தனைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக 1ஆம் ஆண்டு இளங்கலை தமிழ் மா. பவித்ரா அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை தமிழ் 1ஆம் ஆண்டு பயின்று வருகின்றேன். என் பெயர் மா. பவித்ரா. எனக்கு கொடுத்திருக்கும் புத்தகத்தில் ஒல்லி மல்லி குண்டு கிள்ளி என்ற கதை, இதை எழுதியவர் மு. முருகேசன். இவர் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து படைப்பிலக்கணத்தை உற்சாகத்தோடு இயங்கி வருபவர் மு. முருகேசன். கவிதை, சிறுகதை, கட்டுரை, கல்வி, பத்திரிகை என நிறைய தளங்களை இவர் எழுதியிருக்காரு. இதை எல்லாருக்கும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற இவர் இந்த மண்ணில் விதைக்க வேண்டும் என்றும் நினைக்கிறாரு. குழந்தைகளின் மீது தீராத நேசத்தினால் வெளிப்பாட்டினால் மலர்ந்தவையே இக்கதைக்களம் ஆகும். இவர் 15 கதை மொத்தம் எழுதியிருக்காரு. அந்த கதை என்னதுன்னா, அழகு போட்டி ஆரம்பம், கிணியின் ஆசை, 3 மீன்கள் 3 குணங்கள், சிறகு முளைத்த பானு, நீயா நானா யார் பலசாலி, அழாத குழந்தையும் அழும் அம்மாவும், நீயும் படிக்க போகின்றேன், சிங்கராஜாவும் 3 நண்பர்களும், எறும்பும் நீயும், ஒல்லி மல்லி குண்டு கிள்ளி, அரண்மனை பூதமும், சுட்டி பெண் பூரணியும், நான் இப்படி நீ எப்படி, சின்ன வயறு பெரிய மனசு, வாயை திறந்து கேள்வி, சுடரை மறைக்கும் நிழல். இதுல எனக்கு பிடிச்ச 5 கதையை நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒல்லி மல்லி குண்டு கிள்ளி அப்படின்ற கதை தான். அதுல ஒருத்தர் அவரோட பேர் தெரியாது. பேர் தெரியாத ஒருத்தர் நின்னுட்டு இருக்கும் போது அவருக்கு முன்னாடி அவரோட தெரு முனையில ஒரு மான் கொம்புக்கு துதிக்கை முளைச்சா மாதிரி ஒரு யானை நின்றுட்டு இருக்கு. அது யானையான்னு அவருக்கே தெரியல. சரி, கிட்டதான் போய் பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் மெதுவா நடந்து போறாரு. நடந்து போய் பார்த்தா அது யானை தான். அந்த யானை கிட்ட போய் கேக்குறாரு, உன் பேர் என்ன, நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு என் பேர் மல்லி அப்படின்னு சொல்லி சொல்லுது. இவர் உடனே நீ ஏன் இப்படி வித்தியாசமா இருக்க அப்படின்னு கேக்குறாரு. இவர் கேட்டுட்டு இருக்கும் போதே இவருடைய வலது கை பக்கமா ஒரு பெரிய நிழல் விழுது. அவர் நிழலை பார்த்தே அப்படி பயங்கரமா பயந்துடுறாரு. பயந்த உடனே மல்லி சொல்லுது, நீ பயப்படாத, அதுவும் என்னோட நண்பன் தான் அப்படின்னு சொல்லுது. இவரு மெதுவா தைரியமா திரும்பி பாக்குறாரு. பார்த்தா பெரிய ஒரு உருவம் கொண்ட ஒரு ஒட்டகம் அங்க நின்னுட்டு இருக்கு. யாரு நீங்க, ஏன் நீங்க 2 பேரும் எதுக்காக இப்படி வித்தியாசமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்ட உடனே சொல்றாங்க, நாங்க நல்லாதான் இருந்தோம், இப்போ நாங்க நேஷனல் சாம்பியன் சர்க்கஸ்ல தான் நாங்க வேலை செய்யறோம். அப்படி இருக்கும் போதுதான் நாங்க 2 பேருமே இப்படி மாறிட்டோம் அப்படின்னு சொல்லுது. மல்லி சொல்லுது. அது சொல்லும் போதே அதோட குரல்ல ரொம்ப லேசா வருத்தமோ இருக்கு. நீ ஏன் வருத்தப்படுற, பார்க்க அழகா தானே இருக்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன அழகா இருக்கனா, அழகா இருந்தா மட்டும் போதுமா, யானைனா எப்படி இருக்கணும், மக்கள் எல்லாரும் பார்த்து பயந்து ஓடுற மாதிரி தானே இருக்கணும். ஆனா நீயே பாரு, என்கிட்ட எவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்க, இதுவே நான் குண்டா இருந்தேனா நீ என்கிட்ட பேசிருப்பியா அப்படின்னு யானை மல்லி கேக்குது. மல்லி கேட்ட உடனே இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, ஒரே குழம்பி போய் நிக்கிறாரு. சரி, நீங்க 2 பேரும் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது, நாங்க இங்க பக்கத்துல கால்நடை மருத்துவர் டாக்டர் இருக்காராமே, அவரை பார்த்துட்டு போலாம் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுது. சரி, என் வீட்டு தெருவுக்கு பக்கத்து தெரு தான் அந்த டாக்டர் இருக்காரு, நானே வழி சொல்றேன், வாங்க போலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு இவரோட வீடு வந்துடுது. இவர் நின்னுட்டு இருக்காரு. இவரை கடந்து அந்த 2 பேரும் போறாங்க. மல்லியும் கில்லியும் நன்றி சொல்லிட்டு போறாங்க.
போயிட்டு இருக்கும் போதே இவர் வந்து திரும்பி பாக்குறாரு. பார்த்து அந்த 2 பேரும் போறத பார்த்துட்டு மலைச்சு போய் நிக்கிறாரு. இவர்கள் போயிட்டு இருக்கும் போதே அந்த டாக்டரும் வீட்டுக்கு வெளியே தான் நின்னுட்டு இருக்காரு. நின்னுட்டு இருக்கிறத பார்த்து டாக்டரை பார்த்ததோ இதுங்க 2த்துக்குமே சந்தோஷம். சந்தோஷம் வந்தோடனே டாக்டர் வந்து இவங்க ஆல்ரெடி வந்து கேள்விப்பட்டிருக்காரு போல. அவரு பார்த்த உடனே கேக்குறாரு, நான் உங்க 2 பேரையும் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க சர்க்கஸ் சாம்பியன்ஸ்ல தானே வேலை செய்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆமா, நாங்க அங்கதான் வேலை செய்யறோம் அப்படின்னு. நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் சொன்னதை கேட்கும் போது அதுங்க 2த்துக்குமே ஒரே சந்தோஷம். நம்மளையும் இவர் கேள்விப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு, என்ன பிரச்சனை, நீங்க எதுக்காக என்ன பாக்கிறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. கேட்ட உடனே டாக்டர் என்னை எப்படியாச்சும் குண்டாக்கிடுங்க அப்படின்னு மல்லி சொல்லுது. உடனே கில்லி, டாக்டர் என்னை எப்படியாச்சும் ஒல்லி ஆக்கிடுங்க அப்படின்னு கில்லி சொல்லுது. இவங்க 2 பேரும் நீங்க எதுக்கு மாத்தி மாத்தி இப்படி சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் பரிசோதனை பண்ணி பாக்கணும் அப்படின்றாரு. சரி வாங்க பக்கத்துல இருக்கிற கால்நடை மருத்துவமனைக்கு போயிட்டு பரிசோதனை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு. இவங்க 2 பேரும் போயிட்டு பரிசோதனை பண்ணி பாக்குறாங்க. அரை மணி நேரம் கடக்குது. கடந்த உடனே இவங்க 2 பேருக்கும் ஒரே பயமாயிடுது. ஏன்னா சர்க்கஸ்ல வந்து இவங்க சொல்லிட்டு வரல நாங்க இங்க போறோம் அங்க போறோன்னு. ஏன் அவங்க சொல்லிட்டு வராம வந்தாங்கன்னா, அவங்க சர்க்கஸ்ல இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறதுனால அந்த சர்க்கஸ்க்கு கூட்டம் வந்து அதிகமா வருது. அதிகமா வர்றதுனால அந்த முதலாளியும் நீங்க இப்படியே இருந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இவங்க 2 பேருக்குமே இவங்க இப்படி இருக்கிறது பிடிக்கவே இல்லை. அதனாலதான் சொல்லாம மருத்துவரை பார்க்க வந்திருப்பாங்க. மருத்துவர்கிட்ட இதெல்லாம் சொல்றாங்க. நீங்க இப்படி சொல்றதுனால உடனடியெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. மருத்துவர் நீங்க எதுவும் பண்ண வேணாம், நாங்க சொல்றதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 2ம் சொல்லுது. என்ன பண்ணணும், எனக்கு எப்படியாச்சும் உடம்ப ஏத்துறதுக்கான டானிக்க கொடுங்க, நான் அது குடிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு ஒரு மல்லி சொல்லுது. கில்லி உடனே எனக்கு ஏதாச்சும் மாத்திரை இருந்தா தாங்க, நான் உடம்ப இழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, உங்களை நான் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் பார்க்கணும், அதுக்கான மருந்து மாத்திரையை தான் என்னால தர முடியும், உடனே எல்லாம் என்னால தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் முடியாது, ஏன்னா எங்க சர்க்கஸ்ல எங்களை தேடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் இல்ல, நான் இப்படி பண்ணா மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, நீங்க போய் இப்ப டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வந்துரும், நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாளைக்கு எல்லாம் எங்களால வர முடியாது, இன்னைக்கே எங்களுக்கு கொடுத்து அனுப்பிடுங்க அப்படின்னு. இவங்க 2 பேருமே கேக்குற மாதிரி தெரியல. உடனே இவருக்கு ஒரு ஐடியா வருது. உடனே மருத்துவமனைக்கு போயிட்டு ஒரு பெரிய ஊசி ஒண்ணு எடுத்துன்னு வராரு. எடுத்துட்டு வந்த உடனே காட்டுறாரு. இதை பார்த்துட்டு 2 பேரும் ஒன்னா கேக்குறாங்க, என்னது டாக்டர் இது அப்படின்னு. இது தெரியாதா அவங்களுக்கு, இதுதான் ஊசி, இந்த ஊசியை தான் இப்ப நான் உங்க 2 பேருக்கும் போட போறேன் அப்படின்னு. இவங்களுக்கு 2 பேருக்குமே ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. என்னதுன்னா, அவங்க சர்க்கஸ்ல வந்து எதனா சேட்டை பண்ணாலோ அடம் பிடிச்சாலோ உங்களுக்கு ஊசி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி முதலாளி வந்து பயமுத்து வரான். இத ஞாபகம் வந்தோடனே ஐயோ டாக்டர் நான் நாளைக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2மே ஓடி போயிடுமா. இதுதான் ஒல்லி மல்லி குண்டு கில்லி அப்படின்னு. 2வது கதை வந்து கினியின் ஆசை. அது வந்து ஒரு சிறிய எறும்பு, அந்த எறும்புக்கு ஒரு ஆசை இருக்கும், அதை போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லும். ஆனா அவங்க அம்மா வந்து இத கண்டுக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நம்ம நினைச்சு பாக்கலாமா, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. மறுநாள் மறுபடியும் வந்து சொல்லும், அம்மா எனக்கு இப்படி இந்த ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கம் போல அவங்க அம்மா சொல்ற பதிலே தான் சொன்னாங்க. 3வது நாள் அதுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அம்மா கிட்ட போய் இப்ப எனக்கு என்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்க முடியுமா முடியாதா அப்படின்னு போய் கேக்குது. அவங்க அம்மாவும் வழக்கம் போல சொல்ற பதிலே அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கு நீ ஒண்ணும் என்னோட ஆசையை நிறைவேற்றி வைக்க வேணாம், நானே நிறைவேற்றி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டு வாசலுக்கு வேக வேகமா போயிட்டு சுத்தி முத்தி பாக்குது யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு. பக்கத்து வீட்டு திண்ணையில ஒரு குழந்தை வந்து தூங்கிட்டு இருக்கு. அந்த குழந்தையோட காதுல வேகமா போயிட்டு பூந்துக்குது. அந்த குழந்தையும் அழுவுது, அம்மா என் காதுல எறும்பு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்குது. அம்மாவும் வராங்க. என்ன ஆச்சு, ஏன் அழுவுற அப்படின்னு கேட்கும் போது என் காதுல எறும்பு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. அம்மாவும் காது கிட்ட போயிட்டு எறும்பே என்னோட மகளோட காதுல இருந்து வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் என் அம்மா கிட்ட ஒரு ஆசையை கேட்டேன், என் அம்மா நிறைவேற்றி வைக்கல, நீங்க நிறைவேற்றி வச்சீங்கன்னா உங்க குழந்தையோட காதுல இருந்து நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லி இது சொல்லும். கினி சொல்லும். உடனே சரி உன்னுடைய ஆசை என்ன, நான் நிறைவேற்றி வைக்கிறேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்பாங்க. கேட்ட உடனே எனக்கு ஒரு முழு ஜிலேபி வேணும், நீ வாங்கிட்டு வந்து தந்தா மட்டும் தான் நான் என் காதுக்குள்ள இருந்து வெளியே வருவேன் அப்படின்னு. சரி உனக்கு ஜிலேபி தானே வேணும், நான் வாங்கிட்டு வந்தாரேன், என் குழந்தையோட காதுல இருந்து வெளியே வாணும். அதெல்லாம் முடியாது, நீ போயிட்டு ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வா, அப்புறம் நான் வெளியே வரேன் அப்படின்னு பதில் சொல்லும். உடனே அங்க இருந்து கினியோட அம்மா வருவாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அம்மா நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இது வந்து கேக்குற மாதிரி இருக்காது, நீங்க போயிட்டு பக்கத்து கடையில போயிட்டு ஜிலேபி வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. சரின்னு வேக வேகமா அம்மாவும் உள்ள போயிட்டு கபோர்டு ஓபன் பண்ணி பார்த்துட்டு பைக்குள்ள இருந்து பணம் எடுக்கலான்னு போனா காசே இருக்காது. ஐயோ மாசம் கடைசியாச்சே, பணம் எதுவுமே இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா புலம்பிக்கிட்டே மறுபடியும் வெளியே வராங்க. உடனே அம்மா கினியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போயிட்டு ஜிலேபி கடைக்காரர்கிட்ட கடனா கேட்டு ஒரு ஜிலேபி வாங்கிட்டு வாங்க அப்படின்வாங்க. சரின்னு அம்மாவும் போவாங்க. ஒரு ஜிலேபி வந்து கடனா கொடுங்க, நான் திருப்பி தந்துடுறேன், மாசம் 1ஆம் தேதி வந்த உடனே தந்துடுறேன் அப்படின்வாங்க.
அதெல்லாம் தர முடியாது, நான் சொல்ற வேலையை நீ செஞ்சுனா வேணா 2 ஜிலேபி நான் தரேன் அப்படின்னு சொல்வாரு. சரி என்ன வேலை செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க அம்மாவும். கேட்ட உடனே சொல்வாரு, இந்த ஈரக்கட்டையை நீ எப்படியாச்சும் எரிய வச்சு தரணும் அப்படின்வாரு. சரி ஈரக்கட்டை தானே எரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு ஊதி ஊதி பாப்பாங்க. ஆனா அது எரியவே எரியாது. உடனே அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட்டைகளை எடுத்துட்டு வெளியே போவாங்க. வெளியே சூரியன் வந்து செம்மையா வெயில் அடிச்சிட்டு இருக்கு. அத கிட்ட சும்மா அந்த கட்டை கிட்ட மிரட்டுறாங்க, நீ இப்ப எரியல, என்னோட சூரிய அண்ணா கிட்ட சொல்லி உன்ன மட்டும் இல்ல உன் குடும்பத்தையே நான் பொசுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சும்மா மிரட்டுறாங்க. இத கேட்ட அந்த கட்டை வந்து பயத்துல, நான் எரிஞ்சிடுறேன், என் குடும்பத்துல எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் அடுப்புல வைப்பாங்க. அது பத்த வைக்காம அதுவே எரிஞ்சிடும். அதே மாதிரி 2 ஜிலேபியும் சொன்ன மாதிரி கொடுத்துருவாரு. அதை எடுத்துட்டு போயிட்டு கினி கிட்ட காட்டுவாங்க. கினி வேகமா வந்து ஒரு ஜிலேபி எடுத்துக்கும், இன்னொரு ஜிலேபியை அந்த குழந்தை கிட்ட கொடுக்கும். இதுதான் கினியின் ஆசை. அடுத்த கதை வந்து நீயா நானா யார் பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல வந்து ஒரு சிங்கமும் காண்டாமிருகமும் ஃப்ரெண்ட்ஸா இருந்துச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து எப்ப போனாலும் ஒன்னாதான் போவாங்களாம், ஒன்னாதான் சாப்பிடுவாங்களாம். யாராச்சும் சண்டைக்கு வந்தா 2 பேரும் சேர்ந்து அவங்கள அடிச்சுட்டு 2 பேரும் ஒன்னாதான் அதையும் சாப்பிடுவாங்களாம். இருக்கு, காண்டாமிருகம் இல்ல. உடனே இது போயிட்டு சிங்கத்துக்கிட்ட தயங்கி தயங்கி போகுது. சிங்கராஜாவே, நீங்க எவ்வளவு பெரிய மன்னர், நீங்க ஒரு காட்டுக்கே அரசர். அந்த காட்டெருமை கூட நீங்க எப்படி ரொம்ப நண்பர்களா பழகுறீங்க, ஆனா அந்த காட்டெருமை உங்களுக்கு துரோகம் தான் பண்ணுது, உங்ககிட்ட பொய்யா நட்பா கொள்ளுது அப்படின்னு சொல்லி சும்மா அந்த நரி வந்து போட்டு விடும். இத கேட்ட உடனே, என்ன என் நண்பனை பத்தி நீ எனக்கு என்கிட்டயே தப்பா சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கமோ அப்படின்னு சொல்லும். ஆனா நரி வந்து இல்ல, நான் வேணா உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன், நிரூபிக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லி சொல்லும். என்ன நீ இப்படி சொல்ற, அப்ப என் நண்பன் என்னை ஏமாத்துறானா? ஆமா, உங்க நண்பன் உன்னை ஏமாத்துறான். நான் சொல்றதை நீங்க செஞ்சீங்கன்னா நான் சொல்றதை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க உங்க நண்பனை பத்தி நீங்களே புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நரி சொல்லும். சரி என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னும். இந்த பக்கத்துல இருக்கிற பாறைக்கு மேல போயிட்டு நீங்க நின்னுக்கிட்டு முன்கால் 2த்தையும் தூக்குற மாதிரி நீங்க நில்லுங்க, உங்க பின்னாடியே வந்து காண்டாமிருகம் உங்க தள்ளி விடத்துக்காக வரும் அப்படின்னு சொல்லி நரி சொல்லும். சரின்னு சொல்லிட்டு சிங்கமும் அதே மாதிரியே போய் நிக்கும். உடனே அங்க வந்து நரி வந்து வேக வேகமா ஓடி ஓடி நல்லா மூச்சு வாங்குற மாதிரி காண்டாமிருகம் வரும்போது அப்படி ஓடுற மாதிரி வந்து நடிக்கும் போது காண்டாமிருகத்தை நிறுத்திட்டு நரி சொல்லும், காண்டாமிருகம் இங்க இருந்து ஓடிடு, உன்னை வந்து சிங்கம் வந்து துரத்திக்கிட்டே வருது பயங்கரமா, ஏன்னா உன்னை கொல்லணும்னு ஒரு வெறியோட வந்துட்டு இருக்கு, நீ அது கண்ணில் படாதே, எங்கன்னா ஓடிடு அப்படின்னு சொல்லி சொல்லும். உடனே இதுவும் என்ன பண்ணிடும், சரி ஏன் நான் ஒன்னும் எதுவும் தப்பு பண்ணலையே அப்படின்னு சொல்லி சொல்லும். நீ தப்பு பண்ணல, ஆனா அது உன்னை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் என்ன பண்ணும், நான் போயிட்டு நானா அதுக்கு மட்டும் தான் சண்டை போட தெரியுமா, எனக்கும் சண்டை போட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அதுகிட்ட போவோம். அதுக்கு சிங்கம் சொல்லும், வாடாவா, உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன், முன்னெல்லாம் போய் என் நண்பனா நினைச்சேன் பாரு, எனக்கு எல்லாமே தேவைதான், இன்னைக்கே உன் கதையை முடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சண்டை பயங்கரமா நடக்கும். இத பாத்துட்டு இருந்த நரி வந்து சொல்லும், நட்பு கொள்ளாதே, நட்பர்களோட சேராதே, நட்பு கூட வந்து நம்பாதே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டே அந்த காட்டுக்குள்ள சந்தோஷமா போகுமா. நல்லா இருக்கிற நட்பை பிரிச்சு விட்டுறது இந்த நரி. இந்த மாதிரி உங்களுக்குள்ள எத்தனை நரி இருந்தது நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. அடுத்தது வந்து ஒல்லி மல்லி குண்டு அது சொல்லிட்டேன். 3 மீன்கள் 3 குணங்கள் அப்படின்னு. அது வந்து ஒரு கிராமம். அந்த கிராமத்துல குளத்தம்பட்டி அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தோட பேருக்கு ஏத்த மாதிரியே அந்த கிராமத்துல ஒரு அழகான குளம் இருக்கும். அந்த குளத்துல 3 மீன்கள் வந்து இருக்குமா. அந்த 3 மீன்களுமே ரொம்ப சந்தோஷமா துள்ளிக்கிட்டே 3மே நண்பர்களா இருந்துச்சாம். அதுங்க நண்பர்களா இருக்கும். ஆனா 3 விதமா இருக்கும். முதல் மீன் வந்து என்ன நடந்தாலும் இப்பவே யோசிச்சு இப்பவே செயல்படுத்தினோம் அப்படின்னு முதல் மீன் நினைக்கும். 2வது மீன் எது நடந்தாலும் நடக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு 2வது மீன் நினைக்கும். 3வது மீன் விட்டதெல்லாம் விதிப்படிதான் நடக்கும் அப்படின்னு 3வது மீன் நினைக்கும். அதே மாதிரியே இவங்க ஃப்ரெண்டா இருக்காங்க. ஒரு நாள் காலையிலேயே வந்து 2 மீனவர்கள் குளத்து பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்து 3 மீன்கள் இருக்கு, அந்த 3 மீன்களையும் நம்ம பிடிச்சிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. அதுக்கு இன்னொரு மீனவர், அவ்வளவுதானே, நாளைக்கு காலையில வந்த உடனே அந்த மீன்களை குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி 2வது மீன்கள் சொல்றாங்க. இத வந்து முதல் மீன் வந்து கேட்ட உடனே அவங்க 2 நண்பர்களையும் கூட்டிட்டு வந்து இந்த விஷயத்த சொல்லுது, இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க, வாங்க பக்கத்துல இருக்கிற வாய்க்கால குதிச்சு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, 2வது மீன் என்ன சொல்லும்னா, அவங்க அப்படிதான் சும்மா பேசிட்டு இருப்பாங்க, ஆனா அவெல்லாம் வரமாட்டாங்க,
போய் வேலையை பாரு அப்படின்னு ரெண்டாவது மீன் சொல்லும். வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு ரெண்டாவது மீன் சொல்லும். மூணாவது மீன் அவங்க தான் ஏதோ சும்மா பேசிட்டு இருந்தாங்கன்னா அதை கேட்டுட்டு வந்து நம்ம குளத்தை விட்டு நம்ம போறதா, எல்லாம் நடக்கிறதுல விதிதான் நடக்கும், அப்ப பாத்துக்கலாம் போய் வேலையை பாரு அப்படின்னு மூணாவது மீன் சொல்லிடும். இவங்க எல்லாம் நம்ம பேச்ச கேக்குற மாதிரி இல்ல, நாமளாச்சும் தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு முதல் மீன் மட்டும் வாய்க்கால்ல தப்பிச்சு போயிடும். மீதி இரண்டு மீனும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கு. மறுநாள் அவங்க எப்படி பேசிக்கிட்டாங்களோ மறுநாள் காலையில அதே மாதிரியே வலைய போட்டுடுறாங்க மீன் பிடிக்க. ரெண்டுமே மாட்டிக்குது. மாட்டிக்கிட்ட உடனே ரெண்டாவது மீன் பயங்கரமா புலம்புது. ஐயோ முதல் மீன் சொன்னப்பவே நம்ம போயிருக்கலாம் போல, இப்ப நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி. அப்பவும் மூணாவது மீன் என்ன சொல்லுதுன்னா, எதுக்காக இப்படி புலம்புற, எல்லாமே விதிப்படிதான் நடக்கும், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு மூணாவது மீன் சொல்லுது. நீ இதுக்கு மேல வாயை திறந்த அவ்வளவுதான், நீ கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு அப்படின்னு ரெண்டாவது மீன் சொல்லி ஒரு யோசனை வருது ரெண்டாவது மீனுக்கு. கடன்னு அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற குளத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் குடிக்குது. குடிச்சு வயிறு நல்லா பெருசா ஆக்கிட்டு கண்ணை இறந்து போன மாதிரி வச்சுக்குது. மீனவர்களும் அந்த வலைய தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு பார்த்தா மீனவர்கள் அச்சச்சோ முதல் மீன் தப்பிச்சு போயிடுச்சு, இரண்டாவது மீன் ஏதோ நோய் வந்த மாதிரி இவ்வளவு குண்டா இருக்கு, இதை சாப்பிட்டோம்னா நமக்கு தான் நோய் வரும் போல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இரண்டாவது மீனையும் தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க. மூணாவது மீன் மட்டும் நல்லா ஜாலியா துள்ளிக்கிட்டே நல்லா அப்படியே இருக்கும். எல்லாமே விட்டதுதான் விதிதானே அதுதானே சொல்லிச்சு, அதனால அது மட்டும் மாட்டிக்கிட்டு அது மட்டும் எடுத்துட்டு போயிடுவாங்க. இரண்டாவது மீனும் தப்பிச்சு போயிடும். இப்ப வந்து அந்த மூன்றாவது அந்த ரெண்டு மீனவர்களும் பேசிட்டு போவாங்க. ஒரு மீன் நடனா தப்பிச்சு போயிடுச்சு, ரெண்டாவது மீனுக்கு நோய் வந்துச்சு, மூணாவது மீன் ஒண்ணுதானா நமக்கு வாய்ச்சது இந்த ஒரு மீன் தான் போல அப்படின்னு அவரு பேசிட்டு இருப்பாரு. இதை கேட்ட அந்த மூணாவது மீன் ஐயையோ விதின்னு நாம வந்து சதியில மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அப்பதான் அந்த மூணாவது மீனுக்கு புரியும். இதுதான் மூன்று மீன்கள் மூன்று குணங்கள். அப்புறமேட்டு வந்து நான் சின்ன வயிறு பெரிய மனசு அப்படின்னு அந்த கதையில வந்து பார்வதி அப்படின்ற ஒரு அம்மாவும் திவ்யா என்ற ஒரு மகள். முதல்ல வந்து எப்பவுமே வந்து திவ்யா காலையில ஸ்கூலுக்கு அவ வந்து 6வது வகுப்பு தான் படிக்கிறா. அவளே வந்து காலையில எழுந்திருச்சு அவளே ஸ்கூலுக்கு கிளம்பி அவளே போயிடுவா. அவங்க அம்மா டிஃபன் மட்டும் காலையில கட்டி தருவாங்க. அந்த வேலை மட்டும் தான் அவங்க அம்மாவுக்கு இருக்கும். ஒரு நாள் அதே மாதிரிதான் அவங்க அம்மா டிஃபன் பாக்ஸ் கட்டி தராங்க. அதுல வந்து 4 இட்லி வைக்கிறாங்க. அப்ப திவ்யா வந்து சொல்றா, என்னால 4 இட்லி எல்லாம் சாப்பிட முடியாது, 3 இட்லி போதும்னு ஒரு இட்லி எடுத்து வச்சுட்டு 3 இட்லி எடுத்துட்டு போறா. அப்ப வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ வளர்ற பிள்ளை, 3 இட்லி எந்த மூளைக்கு போகும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லம்மா எனக்கு 3 இட்லி போதுன்னு சொல்லிட்டு 3 இட்லி எடுத்துட்டு போயிடுவாளாம். அங்க ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாலாம், அவ வந்து 8 இட்லிய டிஃபன் பாக்ஸ்குள்ள அழுத்தி எடுத்துட்டு போனாலாம். ஏன் அப்படி எடுத்துட்டு போறான்னா அவங்க அம்மாவுக்கும் ஒண்ணுமே புரியல, ஏனோ தெரியல. சரி இத நம்ம அவளே என்னைக்கு சொல்றாளோ அன்னைக்கு அவ சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் விட்டுறாங்க. இதே மாதிரியே ஒரு வாரம் கடக்குது. ஒரு நாள் அவ இதே மாதிரி இட்லி எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது அம்மா சமையல் அறையில இருக்கிற ஒரு ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்காங்க. 8 இட்லி அந்த டிஃபன் பாக்ஸ்ல பத்தவே இல்ல, அமுக்கி வச்சுட்டு போறா. அப்ப அம்மா உள்ள வந்து சொல்றாங்க, ஏமா பத்தல, நான் வேணா பெரிய டிஃபன் பாக்ஸ் தரட்டுமா அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அம்மா சொன்னதை கேட்ட உடனே அந்த திவ்யாவுக்கு பயம் பயங்கரமா வந்துடுது. அம்மா நான் ஏதோ தப்பு பண்ணல, நீ தப்பு பண்ண நான் சொல்லலமா, நீ எது செஞ்சாலும் நல்லதுதான் செய்வ அப்படின்னு எனக்கு தெரியும், நீ உனக்கு எப்ப என்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அப்ப நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. இல்லம்மா எனக்கு இப்பவே உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது, நான் இப்பவே சொல்றேன், சரி சொல்லு அப்படின்னு அம்மாவும் சொல்லிடுறாங்க. திவ்யா நடந்த கதையே சொல்வா. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவ ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல் வாசல்ல ஒரு நெல்லிக்காய் விற்கிற ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு நாள் மயங்கி விழுந்துட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து இவதான் வந்து தண்ணி தெளிச்சு எழுப்புவா. எழுப்பி கேட்பா, ஏன் பாட்டி உங்க வீட்டுல சாப்பாடு செய்யலையா, ஏன் சாப்பிடல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு ஒரே ஒரு மகன் தாமா, அவனுக்கு நான் நல்லா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், அவன் என்னை விட்டுட்டு தனியா போயிட்டான், நான் இப்போ தனியா தான் இருக்கேன், எனக்கு இந்த நெல்லிக்காய் வித்தா மட்டும்தான் எனக்கு காசு 10 ரூபாவோ 20 ரூபாவோ தான் வரும், அதுவும் 2 நாளைக்கு மட்டும்தான் என்னால சாப்பிட முடியும், இதுவும் விக்கலைன்னா நான் அன்னைக்கு ஃபுல்லா பட்னி தாமா அப்படின்னு வந்து அந்த பாட்டி சொல்றாங்க. இத கேட்ட உடனே திவ்யாவுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. உடனே அந்த பாட்டி கிட்ட சொல்றா, பாட்டி இனிமே நானே உங்களுக்கு வந்து காலையில சாப்பாடு நானே எடுத்துட்டு வந்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதனாலதான் அவ வந்து 8 இட்லியே எடுத்துட்டு போவா. இதை கேட்ட அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து உன்னை நல்லாதாமா வளர்த்திருக்கேன், இனிமே நானே உனக்கு 8 இட்லியை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுதான் அந்த கதை. நன்றி. மடை திரண்ட வெள்ளம் மாதிரி நிறைய பேருக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சுச்சா? இல்ல, எவ்வளவு அழகா சொல்றாங்க பாத்தியா. அதான் மழலை செல்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம்
அந்த முதலாம் ஆண்டு மாணவர் உண்மையாவே பாராட்டக்கூடியவர். நல்லாவே கை தரலாம் நீங்க. அந்த கதை தலைப்பு இருக்கு இல்ல, சரியா? நம்ம உழைக்காம அப்படியே உண்டு உடலை பருமனா வச்சுக்கிறோம். அது அவனுக்கு ஒரு பிரச்சனை. என்ன சாப்பிட்டாலும் உடல் பருமனாகல, அவனுக்கு ஒரு பிரச்சனை. இத்தனை பிரச்சனைகள் இருக்கு. ஆனா கடைசியா சொன்னாங்க பாத்தீங்களா, அம்மாவை காப்பாற்றாத அந்த நெல்லிக்காயை வித்து ஒரு தாய் படுகின்ற அவல நிலை இருக்கு இல்ல, சரியா? அப்போ அதெல்லாம் குழந்தை மனசுல அப்படியே பதியணும். அதுக்காக தான் சிறுவர்களுக்காக எழுதப்பட்ட கதைகள் சாதாரண விஷயம் இல்லை. அப்போ ஒரு தாயையும் சமூகத்துல ஒரு மகன் அந்த தாயை தவிக்க விடுகின்ற அந்த அவலம் இருக்கு இல்லையா, அததான் அவர் அப்படி சொல்றாரு. சரிங்களா? அப்போ தாயையும் நாம காக்க வேண்டிய கடப்பாடு இருக்கு அப்படின்றத அந்த குழந்தை செல்வத்திலிருந்து நம்ம மனசுல பதிய வேண்டும் அப்படின்னு தான் நிறைய கதைகள், ஒரு 15 கதைகள் அதுல எழுதியிருக்காரு. உண்மையாவே ஒரு அற்புதமான அந்த கதைய அப்படியே மனனமா அழகா கதை இப்படிதான் சொல்லணும் அப்படின்றத மா பவித்ரா முதலாம் ஆண்டு மாணவருக்கு மிகுந்த பாராட்டு. அடுத்தது காணாமல் போன சிப்பாய். நல்லா நீங்க மகிழ்ச்சியா காது கொடுத்து கேட்கணும். பாதி பேர் அந்த பக்கம் சலசலப்பு வருது. இது அவங்க எவ்வளவு உழைப்போட கவனத்தோட கற்று அந்த நூலை உங்கள் மத்தியில அவங்க சொல்றதுக்கு எவ்வளவு செலவு செய்திருப்பாங்க, அதெல்லாம் கவனிச்சு கேளுங்க. சும்மா விளையாட்டு இல்லை. இதையெல்லாம் கேட்டா சிறார் இலக்கியம் நீங்க பெரிய மதிப்பெண் வாங்கிடலாம். நான் சொன்ன அந்த அறிமுக உரை இவங்க சொல்ற விஷயங்களையும் சேர்த்தாலே நீங்க சிறார் இலக்கியம் வெற்றி. இது விளையாட்டு இல்லை, இது பெரிய கருத்தரங்க மாதிரி இது. அவ்வளோ உழைப்பு போட்டு கதை சொல்றாங்க. அதை ஒரு சலசலப்பு இல்லாம மாணவர்கள் பயன்படுத்திக்கணும். அதுல காணாமல் போன சிப்பாய் அப்படிங்கிற ஒரு நூலில் ஆசிரியர் விஜயபாஸ்கர் விஜய் அப்படின்றவருடைய அந்த நூலை அறிமுகம் செய்வதற்காக முதலாம் ஆண்டு மாணவி ராஜேஸ்வரி அவர்களை உங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை தமிழ் முதலாம் ஆண்டு பயின்று வருகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு காணாமல் போன சிப்பாய் சிறுவர் கதை. எழுதியவர் விஜயபாஸ்கர் விஜய். விஜயபாஸ்கர் விஜய் சிறு வயதில் இருந்தே சிறுவர் மலர், அம்புலி மாமா, பாலமித்ரா, பூந்தளிர் போன்ற கதைகளை படித்து வந்துள்ளார். அதனால் அவருக்கு சிறுகதை படிக்கும் ஆற்றலும் மிக அதிகம் உண்டு. அவருக்கு அவர் தந்தை சிறுவயதிலிருந்தே ஆஸ்கர் வைல்டு, சாமுவேல் ஜான்சன் போன்ற கதைகளையும், நட்சத்திரம், வானவில், சூரிய குடும்பம் போன்ற கதைகளையும் சொன்னதால் அவருடைய மன ஆற்றல் மிகவும் அதிகம் வாய்ந்துள்ளது. அவர் முதலாவது நன்றி சொல்வது அவர் மகளுக்கும் மனைவிக்கும். அவர் எந்த கதையை சொன்னாலும் அவர் மனைவியும் மகளும் ஆர்வத்துடன் கேட்டதால் தான் இன்று அவர் சிறுகதை ஆசிரியராக உள்ளார் என்று கூறுகிறார். விஜயபாஸ்கர் விஜய் எழுதிய கதையில் காணாமல் போன சிப்பாய் நூலில் உள்ள தலைப்பு கதைகள்: விண்கற்கள் மோதுமா, புனித நீர், திருத்தணி, காணாமல் போன சிப்பாய், ஏன் நாங்க படிக்க மாட்டோமா, எதுவும் வீணில்லை, திருத்தணி, ஏன் விளையாடுகிறோம், தமிழ்ச்சொல் பொம்மைகள், முயலும் ஆமையும், பென்சிலும் ரப்பரும், அனைத்துயிர் போற்று சிறுகதைகள். இந்த நூல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை எதுன்னு பார்த்தா, முதல்ல எதுவும் வீண் இல்லை. அதாவது இந்த எதுவும் வீண் இல்லை அப்படின்னு சொல்ற கதையில ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்காக விளையாட்டு போட்டி நடத்தலாம்னு முடிவு பண்றாங்க. அப்ப விளையாட்டு போட்டி நடத்தலாம்னு முடிவு பண்ணப்ப அந்த ஆசிரியர் என்ன பண்றாரு, நாளைக்கு மார்ச் பாஸ்ட் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பசங்களுக்கு மார்ச் பாஸ்ட் அப்படின்னா என்னன்னு புரியல. அப்ப மார்ச் பாஸ்ட் அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. லெஃப்ட் ரைட் அப்படின்னு நடப்பாங்க இல்லையா டிவில, அதுதான் மார்ச் பாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுல விஜய்னு ஒருத்தவனுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அந்த வகுப்புல. அவனும் அவனுடைய பேரை கொடுக்குறான் அந்த மார்ச் பாஸ்ட் போட்டிக்கு. அப்ப மார்ச் பாஸ்ட் போட்டி மறுநாள்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஆசிரியர் எல்லாரையும் கூட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப விஜய செலக்ட் பண்ணாத லிஸ்ட்ல விட்டுறாங்க. விஜய்க்கு ஒரே சோகம் ஆயிடுது. என்னடா இது, நம்மள செலக்ட் பண்ணலையே, நமக்கான ஒரு வாய்ப்பு தானே இது,
இவங்க நம்மள செலக்ட் பண்ணாம விட்டுடுறாங்களேன்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. அதனால என்ன பண்றாங்க, அழுதுகிட்டே அன்னைக்கு வீட்டுக்கு போய் அவன் சாப்பிட கூட இல்ல. அப்படியே சோகமா என்ன பண்றான், படுத்துடுறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. அப்ப அவன் சோகமா படுத்ததால அவனுக்கு அந்த டைம்ல வந்து அவனுக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவுனா, அவன் ரொம்ப பெரிய பையன் ஆயிடுறான். பெரிய பையன் ஆயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு 1/2 கிலோ திராட்சை பழம் வாங்கிட்டு வரான். அந்த திராட்சை பழத்துல வந்து அவன் வந்து எது எதெல்லாம் நல்ல திராட்சை பழம், கெட்ட திராட்சை பழம்னு பொறுக்க ஆரம்பிக்கிறான். அப்ப பொறுக்கும் போது ஒரு அழுகி போன திராட்சை கூட ஒரு நல்லா இருக்க 10 திராட்சையுமே அதுல கலந்து வச்சிடறான். அவனே அந்த 10 திராட்சை கலந்து வச்சது மறுநாள் குப்பை தொட்டிக்கு போகுது. அந்த 10 திராட்சைக்குள்ள வந்து பேசிக்குதுங்க. என்ன பேசுதுன்னா, ஐயோ நம்ம நல்லா இருக்க திராட்சை தானே, நம்மள வந்து எடுத்துட்டு வந்து இந்த குப்பை தொட்டியில போட்டுட்டாங்களே அப்படி சொல்லிட்டு அதுங்களுக்கு எல்லாம் ஒரே அழுக. அதுல ஒரு திராட்சை மட்டும் என்ன சொல்லுது, எல்லாமே நல்ல விஷயத்துக்கு தான் நடக்குது, நம்ம வந்து வீணா போல, நம்ம நல்லா தான் இருக்கோம், அதனால யாரும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அழுது அந்த குட்டி திராட்சை எல்லாம் அழுது இல்லையா, அதுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி பொறுமையா சொல்லுது. அப்படி இருந்தா அதுங்க ஒரு மாதிரி சோகமா இருக்கு. மறுநாள் வந்து ஒரு மணி வெயில் இருக்கும். அப்ப அந்த வழியா ஒரு குட்டி குரங்கு வருது. அந்த குட்டி குரங்கு என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு ஒரே பசி, தாகம், மயக்கம் எல்லாமே வந்து இருக்கு. அப்ப வந்து அந்த குப்பை தொட்டி நோண்டும் போது அந்த பச்சை பைய பாக்குது. அதுக்குள்ள வந்து திராட்சை எல்லாம் நிறைய இருக்கு. அப்ப அந்த நல்லா இருக்க திராட்சை என்ன பண்ணுதுன்னா, அது எடுத்து சாப்பிடுது. அது சாப்பிட்ட உடனே அதோடைய தாகம் எல்லாமே போகிடுது. அப்ப அந்த குட்டி திராட்சைங்களுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம வந்து வீணா போகல, ஒரு குட்டி குரங்கோடைய பசியும் தாகத்தையும் தீர்த்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு அதுங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப வந்து உடனே விஜய் கனவுல இருந்து எழுஞ்சு பாக்குறான். நமக்கு வந்து கனவு கண்டா ஒரு சில கனவு வந்து மறைஞ்சு போயிடும், ஒரு சில கனவு வந்து ஞாபகம் இருக்கு இல்லையா. ஆனா விஜய்க்கும் அதே மாதிரி இந்த கனவு வந்து நல்ல ஞாபகம் இருக்கு. அப்ப வந்து விஜய் அப்பதான் அவனுக்கு தோணுது, என்ன தோணுதுன்னா, எதுவுமே வந்து விஜய் அந்த திராட்சை பழத்தை வந்து வேணுமே குப்பை தொட்டியில போடல, ஏதோ ஒரு அவசரத்துல அந்த குப்பை தொட்டியில அந்த திராட்சை பழம் போய் விழுந்துருச்சு. அதனால அடுத்தவங்க நம்மள வந்து வேஸ்ட்ன்னு சொன்னாலுமே நம்ம அதை ஒத்துக்க கூடாது. நமக்கு தெரியும் நம்ம வந்து நல்ல திராட்சை பழம் அப்படின்னு அந்த பெரிய திராட்சை எப்படி சொல்லிச்சோ அதே மாரி நம்மளும் நமக்கு ஒரு வாய்ப்பு வரும் அப்படி சொல்லிட்டு எப்பவுமே
உரையாற்றுகிறேன். எனக்கு கொடுத்த புத்தகத்தின் பெயர் வந்து புலிப்பல்லும் நரிக்கொல்லும். இது இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் பெயர் திருமதி ஏஎஸ் அபிநயா. நான் படிக்க வேண்டிய தலைப்பு சிங்கராஜா எதிர்பார்த்த மரியாதை. ஒரு காடுனா ஒரு காட்டுக்கு ஒரு சிங்க ராஜா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு காட்டுல ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா ஒரு வழியில போறப்போ, ராஜா போறன்னா வழியில பறவைகளை வருதுன்னா பறவைகள் விலங்குல வரப்போ பறவைகள் விலங்குனா புண்ண சொல்லும், ராஜா வணக்கம் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அப்படி சொல்றப்போ ஒரு கரடி ஒண்ணு அந்த வழியில வருது. அந்த கரடி ராஜாவை பார்க்காத மாதிரியே போயிடுது. அந்த ராஜாவுக்கு பட்டுன்னு கோபம் வந்துச்சு. என்னடா நம்ம ராஜா போறோம், நம்மள ஒரு கவனிக்கதே போகுது கரடி அப்படின்னு டக்குன்னு ராஜா கூப்பிடுறாரு, ஏ கரடியே இங்க வா அப்படின்னு. கரடி வந்தோடனே, என்ன ராஜா சொல்லுங்க, நான் ஒரு ராஜா இருக்கிறேன், என்னை கவனிக்காம நீ போயினுக்கிறேன், அதனால உனக்கு திமிராயிடுச்சா அப்படின்னு கேக்குது. இல்லைங்க ராஜா, என் கரடி குட்டியை 2 நாளா காணோம், அதை தேடிட்டு இருந்தேன், அதனால உங்களை கவனிக்கல, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுது. நான் ராஜா போறேன், என்ன கவனிக்காத உன் கரடி குட்டி தொலைஞ்சு போனதோன்னு பெரிய விஷயமா அப்படின்னு சிங்கராஜா கேட்கிறாரு. இல்லைங்க ராஜா, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றாரு. சிங்கராஜா திடீர்னு எல்லா கூட்டத்தை கூப்பிட்டுங்க, இந்த கரடிக்கு தக்க தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. டக்குன்னு ஒரு நிமிஷத்துலயே டக்குன்னு கூட்டத்தை கூட்டிடுறாங்க. கூப்பிட்ட உடனே விலங்குகளை பேசிக்கிட்டு, ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இன்னைக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்புறம் சிங்கராஜா சொல்றாரு, இன்னைக்கு நானே தான் வழக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கரடி என்ன தப்பு பண்ணிச்சுன்னா, நான் ஒரு ராஜா வரேன், என்னை பார்த்து வணக்கம் வைக்காத போயிடுச்சு, இதுக்கு தக்க தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு தண்டனையா 1 மாசம் காட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு புலி என்ன சொல்லுது, ராஜா கரடி குட்டியை காணோம், அதனால்தான் அது உங்களை பார்த்தும் வணக்கம் சொல்றதுக்கு மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லுது. யாராவது புலிக்கு சப்போர்ட் பண்ணின்னு வந்தீங்கன்னா அவங்களையும் காட்டை விட்டு ஒதுக்கி வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லுது சிங்கம். எங்கடா விட்டான், எங்க விட்டேன் வந்துட்டேன் மேம், எங்கடா விட்டேன் சார், என்ன லட்சணா சார் சொன்னேன். அப்புறம் காட்டை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாரா, கரடி காட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. 1 வாரம் கழிச்சு சிங்கராஜா வந்து காட்டுல விலங்குலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாக்கலான்னு ஒரு ரவுண்ட்ஸ் போறாரு. ரவுண்ட்ஸ் போறப்போ கண்ணாடி வந்து காலில் குத்திடுது சிங்கராஜாவுக்கு. குத்திட்ட உடனே ரத்தம் ரொம்ப அதிகமா போகுது. அழுகுறாரு, கதறி கதறி அழுகுறாரு. பக்கத்துல பார்த்தா யாருமே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு புலி வருது அந்த பக்கம். என்ன இது, யாரும் அழுகு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலான்னு வந்தா சிங்கராஜா காலில் கண்ணாடி குத்தி அழுதுட்டு இருக்காரு. சிங்கராஜா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறாரு. அட பாவி, என் கால் ரத்தமா போயிடுச்சு, அது தெரியலையா, இப்போ வந்து என்ன கேட்கறியே அப்படின்னு கேட்கறாரு. போயிட்டு உடனே வைத்தியரை கூட்டணும் வா அப்படின்னு சொல்லுது சிங்கம். ராஜா, நீங்க தான் அவரை ஒதுக்கி வச்சிட்டீங்களே காட்டை விட்டு, அவர் எப்படி வருவாரு அப்படின்னு சொல்லுது. இல்ல, என் உத்தரவு, நீ போய் அவரை போய் கரடி குட்டியை கூட்டணும் வா அப்படின்னு சொல்லுது. அப்புறம் புலி போயிட்டு கொஞ்ச நேரத்துல கூப்பிட்டு வந்துடுது. கூப்பிட்டு வந்துட்டு ராஜாவுக்கு கட்டு போட்டு விட்டுது காலில். கரடி கட்டு போட்ட உடனே ராஜா, இது இந்த 1 வாரத்துக்கு கட்டு போட்டதான் கால் ஆறும், என்னால இலையில இருந்தனா தினமும் வந்து போட்டு போக முடியாது கட்டு, நீங்களே தான் மருந்து போட்டு சரி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போகுது கரடி. கரடியை நில்லு, என்ன இது மாதிரி பண்ற, உனக்கு காட்டை விட்டு ஒதுக்கி வச்சோம், உனக்கு இன்னும் திமிரு போல பத்தியா அப்படின்னு சொல்லுது. காட்டை விட்டு ஒதுக்கி வச்சு பண்ணி பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் கரடி என்ன பண்ணுது, சிங்கா சொல்றாரு, நீயே இந்த கட்டு போட்டு போ 1 வாரம் ஃபுல்லா, உன் தண்டையை நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுது. இல்லையா ராஜா, நீங்க கொடுத்த தண்டனை வந்து அநியாயமான தண்டனை, உங்களுக்கும் தெரியும், இந்த காட்டுல இருக்கிற காட்டுவாசிகளுக்கும் தெரியும். இல்ல, நான் வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லுது. இல்ல, நில்லு, உன் தண்டனை ரத்து செஞ்சிடுறேன், நான் இதுக்கப்புறம் பண்ணது தப்பு தான், இதுக்கப்புறம் நான் யாருக்கும் இது மாதிரி தேவையில்லாத தண்டனை கொடுக்க மாட்டேன், மரியாதை என்பது தானா வரணும், கேட்டு பெறக்கூடாது அப்படின்னு கத்துக்கிறேன். இந்த கதை வந்து கவனிங்க,
இந்த கதை வந்து எல்லா உயிரினங்களுக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு இல்லையா, அததான் அந்த நூல் பேசுது. சரியா? விலங்கினமாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை தன்மை தான் அந்த கதையில சொல்லுது. முயற்சி செய்து அந்த கதையை யதார்த்த நடையில் சொன்ன மாணவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். சரிங்களா? இந்த அறிவன் வட்டம் 58வது நிகழ்வு உண்மையாக ஒரு கதைக்களமாக அமைந்தது. சரிங்களா? ஒரு 6 மாணவர்கள் 6 நூல்களை எடுத்து அதுல இருக்கக்கூடிய வாசிப்பை வாசித்து எவ்வளவு உண்மையாக உழைத்திருக்கிறார்கள் என்பது அவங்க சொல்லக்கூடிய கதையிலிருந்தே தெரிகிறது. ஆனா இந்த சிறுவர் கதைகள்லாம் என்ன பேசுது? ஒற்றுமை, உழைப்பு, தன்னம்பிக்கை. மாணவர்களுக்கு எளிமையான நடையில சொல்லி இருக்கு. வெறும் கதை மட்டும் இல்ல, நமக்கான எதிர்காலத்துக்கான சிந்தனையையும் ஊற்றையும் அதற்குள்ளார பதுக்கி வச்சிருக்கு. அததான் நம்ம கற்பனையாக அவங்க சொன்னாங்க. ஊன்றுகோலாக வைத்து கொண்டதுதான் சிறார் இலக்கியம். நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட்ல, அப்ப ஊன்றுகோல் தான் இந்த கதைகளும் கட்டுரைகளும் நாடகங்களும் என்பதை ஒரு அழகா நடையில் வைத்த மாணவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, இது மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு நிச்சயமாவே அமைந்திருக்காது. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்குமே நன்றி. முறையாக நன்றி உரை ஆற்றுவதற்கு முதலாம் ஆண்டு மாணவர் செல்வி மு ஆனந்தி அவர்கள், விஷாலி முதுகலை இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவரை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறையால் நடத்த பெறும் 58வது அறிவன் வட்டம் நிகழ்ச்சியை நடத்த அனுமதி அளித்த நம் கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவன் வட்டம், திரைவெளி போன்ற பல்வேறு நிகழ்வுகளை நடத்த உறுதுணையாக இருந்து வழிநடத்தி செல்லும் தமிழ்துறை தலைவர் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு நெறியாளராக அமைந்திருக்கும் திரு பா வேலு அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்துறை பேராசிரியர் அனைவருக்கும் மற்றும் தமிழ்துறை மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்வை சிறப்பாக வழிநடத்தி செல்லும் பொறுப்பாசிரியரான ஜெய்